नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। ஊர் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு மிஸ்டர் சுந்தரேசன். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம்மா. உங்க மகளா? அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. உங்க மக ரொம்ப அடக்கமா இருக்கா. என் மக மீனாவுக்கு மிஸ்டர் சுந்தரேசன் காலேஜ் தெரியும், காலேஜ் விட்டா வீடு, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வருவா. அனாவசியமா எங்கேயும் சுத்தர பழக்கம் கிடையாது. ஹாய். வழக்கம் போல கோயிலுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன். வேற வழி? எங்க அப்பா அது மாதிரி சொன்னதா என்ன வெளியே அனுப்புவாரு. யாராவது பாக்கிறதுக்குள்ள காரை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. மீனா, உங்க அப்பா என்னவா இருக்காருன்னு சொன்ன? ஸ்கூல் வாத்தியாரா இருக்காருன்னு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன். மறந்து போகுது. இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர், அந்த இண்டஸ்ட்ரிக்கு சேர்மன் ஞாபகம் இருக்கும். எங்க அப்பாவை பார்த்தா என்ன காதலிச்சிங்க? நிச்சயமா இல்ல, ஒரு கவர்ச்சி. இளமையை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உன்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கம் ஆன் டார்லிங். ஐயோ விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகிட்டேன். இல்ல, இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. அதுக்குதான் நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிறியே. இடம் கொடுப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமா, எங்க அப்பா கிட்ட வந்து எப்ப பேச போறீங்க? உங்க அப்பா கிட்ட கல்யாண பேச்சு எடுத்தாலே மடன் குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு டென்ஷன் தான், அது குறைவானா? ஐயோ, எங்க அப்பா அம்மா அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா ஆபத்து. அவங்க ஏன் இந்த பக்கம் வராங்க? அவங்களுக்கும் ஜாலியா இருக்கணும்னு தோணாதா? என்ன சாருக்கு தூக்க மயக்கம் தெளிஞ்சுதா இல்ல ஒண்ணு கனவுலகத்திலேயே மிதந்துகிட்டு இருக்கீங்களா? நினைச்ச உடனே தூங்குறது, கூப்பிட்ட உடனே ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறது, இது ரெண்டுத்துக்குமே கொடுத்து வச்சிருக்கணும்பா. நான் இப்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. இன்னைக்கு 1:00 ஃபிளைட்ல நீ கல்கட்டா போற. கல்கட்டாவா? என்னப்பா திடீர்னு? திடீர்னு தான் டிசைட் பண்ணேன். ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட்டை நம்ம கம்பெனி எடுத்துக்கிறதா பேசி முடிச்சாச்சு. அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லாயர் பேனர்ஜியை வச்சு சரி பார்த்து ஓகேயா இருந்தா நாளைக்கே அவங்களுக்கு செக் கொடுத்துடலாம். அப்பா, இந்த விஷயமா என்கிட்ட எதுவுமே சொல்லியப்பா. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி திடீர்னு கல்கட்டா போடானே எப்படி? உன்னை பிக்கப் பண்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஏஜென்ட் ஜலான் வருவார். அவர் எல்லா விவரமும் உங்ககிட்ட சொல்லுவார். விவரம் என்னன்னு ஜலானுக்கு தெரியும். டாக்குமெண்ட்ஸ் லாயர் பேனர்ஜி பார்க்க போறாரு. செக் தானே போஸ்ட்ல அமிச்சா போச்சு. நான் எதுக்குப்பா போனோம்? உனக்கு என்னைக்குதான் பொறுப்பு வந்து என்னைக்குதான் நீ ஆபீஸ் நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிறது. கரெக்ட். எனக்கு பொறுப்பு வரணும், அதுக்காக நான் போனோம். ஓகே. நீ பெருசா பரதநாட்டியம் ஆடுற, நான் விமர்சனம் பண்ணுமா? சீபே, பதில் சொல்லுடா. நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன், இன்னொரு வாட்டி டாய் போட்டு கூப்பிட்ட பல்ல கழட்டிடுவேன். என்னடா சொன்ன? பல்ல கழட்டிடுவேன்டி. கழட்டா பாப்போம். அதாவது வளர வேண்டிய இடத்துல ஒழுங்கா வளர்ந்துருக்கு, மூளைய தவிர. வணக்கம் சார். அடடே வாதம்பி, என்ன வீட்டு வாடகை கொடுக்க வந்தீங்களா? சார், நான் நேத்தே வாடகை கொடுத்துட்டேனே. ஆமாமா, நேத்தே கொடுத்தீங்கல்ல, மறந்துட்டேன். அறிவுகிட்ட முண்டம் சார். நான் ஒரு அறிவுகிட்ட முண்டம். கரெக்டா சொன்னீங்க சார். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்கேன். லாடி சீட் அடிச்சிருச்சா? எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாயா? அடியே கமலா, பால் தம்பிக்கு வேலை அடிச்சிருச்சு. ஓடியா உட்காருங்க. சம்பளம் எவ்வளவு சொன்னீங்க? மாசம் 1000 ரூபாய். அடே எப்பா, 1100 ரூபா நோட்டு. 10 100 ரூபா நோட்டு. இப்ப மாத்திட்டாங்களா? ஐயோ, எனக்கு வேலையே வேணாம். அப்ப விட்டுருங்க தம்பி. விடுங்க சார், விடுங்க. குடும்பம் தம்பி, உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா? இனிமே உங்களுக்கு என்ன குறை? 1 2 நிறைய இருக்குங்க. உங்க பொண்ணு சுந்தரி இருக்குது, என்ன போடா வாடான்னு கூப்பிடுதுங்க. அது தம்பி, சுந்தரி ஒரு வயசா இருக்கும் போது நாங்க சினிமா கூட்டி போவோமா, இந்த போனால் போட்டு போடா, சட்டி சுட்டதடா, இந்த பாட்டு எல்லாம் கேட்டாளா? அதுலயும் புத்திசாலி பொண்ணாச்சா. அப்படியா? இந்த டாங்கிற வார்த்தை மட்டும் கட்டிமா புடிச்சுக்கிட்டா போ சரியா போயிரும். கொஞ்சம் டைம் கொடுங்க. சுமார் எவ்வளவு டைம் வேணும்? அதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாதுடா. பாத்தீங்களா,
உங்களுக்கு எப்ப நல்ல டைம் வருதோ அதுக்கு தானா மாறிடும். ஆமா உங்களுக்கு ஏதோ ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு சொன்னாங்களே வள்ளியா? அதை ஏன் தம்பி கேக்குற? 100 விண்ணப்பம் கொடுத்துட்டேன். 10 பேருக்கு முன்னாடி கை கட்டி நின்ட்டேன். நான் என்ன கேக்குறேன், பழைய கரி இன்ஜின் டிரைவரா போட்டு கொள்ளாதீங்கடா, டீசல் இன்ஜினுக்கு மாத்துக்கடான்னு. மாத்த மாட்டேங்கிறாங்களே. சில பேருக்கு தான் சார் பாக்குற வேலைக்கும் உருவத்துக்கும் பொருத்தம் இருக்கும். உங்களுக்கு கரி இன்ஜின் ஓகே. போய் போனட்ரி. கல்கத்தாவுல ஜலான்னு ஒருத்தனா, பேனர்ஜின்னு இன்னொருத்தனா. இவங்க 2 பேரையும் பார்த்து நான் ஒரு பிசினஸ் ஃபைனலைஸ் பண்ணுமா. ஓல்டு மேன் ஆர்டர். அதெல்லாம் என்ன பெரிய மனுஷங்க எல்லாம் பார்க்க போறேன் ஜாலி. அரஞ்சண்ணா, இன்னைக்கு நைட் சோலால ரேகா கூட டின்னர். இந்த ப்ரோகிராம் எப்படி மிஸ் பண்ண முடியும்? டேய், இந்த கல்கட்டா ட்ரிப்ல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. இந்த கல்கட்டா பேனர்ஜியை கட் பண்ணி மெட்ராஸ் ரேகாவை கனெக்ட் பண்ணும். ஓகேடா. ஆமா நீ எத்தனை மணிக்கு ஊருக்கு போகணும்? 1 o'clock ஃபிளைட். ஐயோ டைமே இல்லையடா. நீ முதல்ல அடி வைத்த புடி. புடிச்சிட்டா? மத்தத நான் பாத்துக்கிறேன்டா. பயங்கர வயித்து வலி வந்த மாதிரி துடி. எங்க அப்பா இவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாதுடா. முதல்ல வயித்த புடி. புடிச்சிட்டேன். உன் வயித்த புடிச்சிட்டேன். துடி துடிடா. எப்படிடா? இப்படிதான். அம்மா, ஐயோ ஐயோ, சீக்கிரமா துடி. அம்மா அம்மா ஐயோ. அம்மா அம்மா. என்னடா சுந்தர், என்னாச்சு? ஐயோ சுந்தர் பயங்கர வயித்து வலியால் துடிக்கிறாமா. சார் வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி சார், சார் வெள்ளச்சாமி சார், சார் வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி சார், வெள்ளச்சாமி. என்னடா இது, சமையல்காரனையும் கூப்பிடுறேன் என்னையும் கூப்பிடுறேன், ஒரே விவசாய கட்டத்துல இருக்க. சார் ஒரு டம்ளர் மோர், கொஞ்சம் சுக்குப்பொடி, ஒரு ஸ்பூன் உடனே வேணும் சார். இது எல்லாத்தையும் நான் போய் கொண்டு வரணும்ன்றியா? ஐயோ ரொம்ப அவசரம் சார். சுந்தர் வயித்து வலியால துடிக்கிறான். அவன் துடிக்கிறானோ இல்லையோ, நீ ரொம்ப துடிக்கிற. நீ கொஞ்ச நேரம் முன்னால அவன் ஃப்ரெஷ்ஷா தானே இருந்தான். ஏன் சார் வயித்து வலி என்ன டெலிபோன் பண்ணிட்டா வரும்? திடீர்னு வந்துருச்சு. என்னடா சுந்தர், இப்படி வரவழைச்சுக்கிட்டியே? மெதுவா பாத்து. அம்மா, வயித்துல வின்னு வலிக்குதே. கல்கட்டாவில ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டர் முகர்ஜின்னு பேரு, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா? யாரோ முகர்ஜி அமேடா. முகர்ஜி எல்லாம் எதுக்கு சார்? இத உடனடியா உள்ளூர்லயே கவனிச்சாக வேண்டிய வைத்தியம் சார். அப்பா, நான் டாக்டரை பார்த்துட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 1 மணிக்கு தானே ஃபிளைட். ஆமா ஆமா. ஐயோ, சரி சரி. ஏன் சார் நாளைக்கு கூட இதே பிளைட் 1 மணிக்கு போகல? வேணா அதுல போட்டுமே. அவன் கல்கட்டாவே போக வேண்டாம், நான் மேனேஜர் எம்சி எல்லாம் பாத்துக்கிறேன். முதல்ல அதை செய்யுங்க. வாட டாக்டர் வீட்டுக்கு போலாம். எப்படியோ என்ன கல்கட்டா ட்ரிப்ல தப்பிக்க வச்சுட்டேன். டேய் பாலு, நீ புத்திசாலி தான்டா. நீ மட்டும் தான் என்ன புத்திசாலின்னு சொல்ற. நாளையில இருந்து பல பேர் சொல்ல போறாங்க. பல பேரா? ஆமாண்டா, எனக்கு மெஜ்ரா கெமிக்கல்ஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். என்ன அம்போன்னு விட்டுட்டு போறேங்கறியே, இது உனக்கே நியாயமா இருக்கடா? இதோ பாரு, வாரம் 200 300 பேக்கெட் பண்ணி கொடுத்து ரேகாவை பாத்துட்டு வா, வீணாவை கூட்டிட்டு வா அப்படின்னு வேலை வாங்கிட்டு இருந்தேன். இனிமே உன்னோட நன்கொடையும் வேண்டாம், இந்த தூது போற உத்தியோகமும் எனக்கு வேண்டாம். என்ன விட்டுறா, எனக்கு அழுத்து போச்சு. எனக்கு அழுக்கலையாடா? இதே ரேகாவும் மீனாவும் எம்மடியில படுத்தா எனக்கு கூட தான் இருக்காது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரிப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன் தான், நான் ஒத்துக்கிறேன். என்ன விட்டுருங்கிறேன். டேய், உனக்கு இந்த வாரம் கொடுக்கறத 400 500 கொடுக்கறேன்டா. என்ன மட்டும் கைவிட்டுறாதடா. வாரம் 400 500 மாசத்துக்கு 4 தடவை கொடுக்குறேன்னு வச்சுக்க. மதுரா கெமிக்கல்ஸ் விட 1.5 மடங்கு ஆகும். ஆமா, யூ ஆர் கரெக்ட். உனக்காக அந்த வேலையை நான் தியாகம் பண்றேன்ப்பா. அப்படி வா வழிக்கு. இப்ப நீ என்ன பண்ற? அதானே வழக்கமா பண்ற அசிங்கத்தை பண்ண சொல்ல போற. அவ்வளவு அசிங்கம் இல்ல. லதா வீட்டுக்கு போய் இன்னைக்கு ப்ரோகிராம் கேன்சல்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா லதா பொழைச்சா. நான் போறேன். ஆனா ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் ஒவ்வொரு பேரை சொல்லி ஏமாத்திரியே. இந்த பொண்ணுகிட்ட என்ன பேர் சொல்லிருக்க? இந்த பொண்ணு கிட்ட ஆனந்த், ரேகா, பிரபு, மீனா, கோவிந்த், சரளா, சுரேஷ், அத அனிதா, பாபு. அதான்டா, அதான் லதா. ஐயோ குழப்பம்டா. அப்பாடா. 1 2 4 1 2 3 4. To start the workout, we'll begin with a little warm-up. Stand with feet a little more than hip distance apart. Stomach pulled in, buttocks tight, and start with the head rolls to the right, back, left, forward, right, back, left, forward. ஏய், இங்க ஆனந்த் வந்துட்டாடி. நான் வரேன். என்னடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்காம போற? அவர் சேஞ்ச் பண்ணி விடுவார். ஸ்டூபிட். ஹாய். Come on, get in. ஹலோ சுமதி. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங். ஏன்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு லேட்டா வருவேன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். வாங்க போய் சாப்பிடலாம். ஏன்பா, ராத்திரி எல்லாம் இருந்துகிட்டே இருந்தீங்களே, டாக்டர் கிட்ட போனீங்களா? இதுக்கெல்லாம் எதுக்குமா டாக்டர்? கஷாயம் சாப்பிட்டா சரியா போகுது. உடம்ப சரியா பாத்துக்க மாட்டீங்களே. என்னம்மா ஒரு தட்டு வைக்கிற? நீ சாப்பிடலையா? எனக்கு பசிக்கலப்பா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். காலகாலத்துல சாப்பிடாம. ஆமா, எத்தனையோ கம்பெனிகளுக்கு வேலைக்கு மனு போட்டிருந்திய,
ஒரு இடத்துல இருந்து உன்னை இன்டர்வியூக்கு கூப்பிடலையா? இல்லப்பா, 2-3 கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. விசாரிச்சதுல அதெல்லாம் நல்ல கம்பெனி இல்லையா. நீ எதுக்காகமா வேலைக்கு அலையணும்? பேசாம நம்ம இன்ஸ்டிடியூட்டே பாத்துக்கேன். அதெல்லாம் போர் ஜாப், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹலோ சுமதி, குட் மார்னிங் அங்கிள். Good morning, ma. என்னடி திடீர்னு? உட்கார சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டே வந்துட்டேன். நீ போய் அவளை கவனிமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி வா. எப்படி இருக்கு லைஃப்? போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படின்னா உன்கிட்ட யாரோ வசமா மாட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சேச்சே, அவர் மட்டும் மாட்டல, நானும் அவர்கிட்ட மாட்டிருக்கேன். வா வா உட்கார. ஏய், கிசு கிசு கேட்டு ரொம்ப நாளாச்சு. அவர் யாரு? உங்க காதல் சென்சார் கட் பண்ற அளவுக்கு போயிருக்கா இல்ல லிமிட்டோட நின்னு இருக்கா? விளக்கமா சொல்றேன். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவர் பெரிய பணக்காரர், பேரு பிரபு. ஒரு நாளைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வருவாரு. என்னடி, கார் கம்பெனி ஓனரா? ஒரு நாளைக்கு மாருதில வருவாரு, இன்னொரு நாளைக்கு டொயோட்டால வருவாரு. பெரிய இடமா பார்த்து பிடிச்சிருக்க. ஆனா ஒரு அட்வைஸ், பணக்கார பசங்க எந்த சமயத்திலயும் புத்திய மாத்திக்குவானுங்க. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். சேச்சே, அவர் அப்படிப்பட்டவர் இல்லடி. எனிஹவ், ஐ விஷ் யூ குட் லக். Thank you. உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை நான் விடுவிக்கணுமா? ஐடியா வந்தாச்சு. என்ன என்கிட்ட சொல்லி தொலைய. ஆபீஸ் வரும்போது நீ உங்க அப்பாட்ட மும்மரமா ஏதாவது பேசிட்டு இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்பா, வசூல் பண்ண முடியாத கடன் சில அரியர்ஸ் இருக்கு. ஆனா அதோட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இல்ல. நாளைக்கு இன்கம் டாக்ஸுக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். ஆடிட்டர் கிட்ட என்னென்ன கம்பெனின்னு விசாரிக்க வேண்டியது தானே? அதுக்கு தான் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொன்னாரு. சுந்தர் சுந்தர் என்னடா நான் என்னத்தடா சொல்லுவேன்? நம்ம ராஜு இல்ல, ராஜு 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 கையில என்னடா மலர் வளையம்? ராஜு என்னடா ஆச்சு? அவன் இப்ப எங்க இருக்கான்? ராஜு எங்கேயும் இல்ல, அவன் நம்மள விட்டு போயிட்டான். ஐயோ, நிஜமாவா? யாரா அவன் ராஜு? என்ன ஆச்சு அவனுக்கு? ராஜு எங்க 2 பேருக்குமே டியரஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாப்பா, நான் டை கட்டினா அவனும் டை தான் கட்டுவான். நான் ஒரு இட்லி சாப்பிட்டா அவனும் ஒரு இட்லி தான் சாப்பிடுவான். ஆமா சார், நாங்க 3 பேரும் தெருவுல நடந்து போகும்போது கூட ஒருத்தர் தோள இன்னொருத்தர் கை போட்டுட்டு தான் போவோம். ஸ்டாப் இட். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். சார், நேத்து ராத்திரி ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தானா, அப்ப லாரி மோதி ஸ்பாட்லயே ஆல் க்ளோஸ். கொஞ்சம் கூட உயிரே இல்லையாடா? இல்லையா மேடா? இன்னும் 1 ஹவர்ல பாடி எடுக்கறாங்களா? உங்ககிட்ட விஷயத்த சொல்லி எனக்கு மட்டும் மனசு துடிக்கலையாடா? எங்க அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்திருக்காரு. ஆடிட்டர் இப்ப வராரு. நீ ஒண்ணு செய், என் சார்பா இந்த மலர் வளையத்தை ராஜுவோட பாதத்துல சமர்ப்பிச்சிரு. அழாதரா அழாது. நடந்தது நடந்து போச்சு, அவன் கதை முடிஞ்சு போச்சு. நீ ஆபீஸ் வேலையை கவனிடா. சுந்தர், டியரஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற, நீ போக பார்த்தா நல்லா இருக்காது. இந்த வேலையை ஆடிட்டரை கவனிக்க சொல்றேன், நீ புறப்படு. சீக்கிரம் புறப்படுறா, பாடி எடுத்துட்டு போறாங்க. போறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ்டா, நல்ல நாடகம் ஆடி எங்க அப்பா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்ட. ஆமா, ஏது உனக்கு மலர் வளையம்? காசு கொடுத்து வாங்கினேன்னு பாத்தியா? சாந்தோம் சமாதி பக்கமா போனேன். ஏற்கனவே போயிட்ட பெரிய ஒருத்தருக்கு யாரோ வச்சிருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துட்டேன். ஹாய் சுந்தர். ஹாய். போதும் தம்பி. போதும். பாத்தீங்களா, என் அண்ணன் மகன் வாசு நான் லெட்டர் போட்ட உடனே மறு ரயில் ஏறி வந்துட்டான். உன் லெட்டருக்காகவே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருந்தானாக்கா. மாமா, நீங்க சாப்பிடலையா? தம்பி, எங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்தா அன்னைக்கு பூரா நான் பட்னி. அப்படி ஒரு பழக்கம் வச்சிருக்கேன். தம்பி, எங்க சுந்தரிக்கு நீதான் மாப்பிள்ளைன்னு சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடி வச்சிருக்கோம். ஆமா, முகாரி ரகத்துல பாட்டுனா. தம்பி, நான் நாளை கடத்துறாப்புல இல்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். அண்டி பகர மண்டி பகர டும் 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 டம் டம் டம். கொஞ்சம் ஆடிட்டு வரல. யாரத்தது? சமையல் கால் வச்சிருக்கியா? கேரளா பக்கமா? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? அடையாளம் தெரியல? எங்க மக சுந்தரி. நான் ஒத்த கால்ல நின்னு தவம் இருந்து பத்த ஒரே மக. ஏமா தாவணி எங்கம்மா? நான் வெட்ட வெளியில காத்தாடி விட்டேன்னா காத்தாடி பறக்கவே இல்ல. என் தாவணி பறந்து போய் பக்கத்து வீட்டு மாமரத்துல தத்திக்கிச்சு. உனக்கு துணியை வாங்கி கொடுத்து நீ போத்திக்கிட்டீன்னா மரத்துக்கு ஏண்டி போத்துன? அது ஏன் தாவணி, நான் எங்க வேணாலும் போத்துவேன். தமாசா பேசல. கண்ணு, இங்க யாரு வந்திருக்கான்னு பாத்தியா? உன்னை கட்டிக்க போறவர்டி. ஐ, கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தானை கட்டிக்கு வரா, அவருக்கு வெக்கமா இருக்காது? தம்பி, நான் செல்லமா வளர்த்துட்டேனப்பா, இன்னதான் பேசுன தெரியலையே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா பொறுப்பு வந்துரும். வாசு, இந்த மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாமா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க்கையில எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை எண்ணம் எல்லாம் போயிடுச்சு. என்ன விட்டுருங்க. மாப்பிள, மாப்பிள, நில்லுங்க. மாப்பிள, நில்லுங்க. தோசை இட்லி நின்று ஓடுறீங்களே, கம்நாட்டி நில்றா. என்னடி இது? உங்க அண்ணன் பையன் கைய கூட கழுவா ஓடிட்டான். உங்க பரம்பரையே பிடித்தானா? அட பரம்பரை விடுங்க.
சொந்தக்கார பசங்க எல்லாம் நம்ம வீட்டு சம்பந்தம்னு இப்படி ஓடுறானுங்க. அதுதானே இந்த கிறுக்கு சுந்தரிய கட்டிக்கிற எந்த இளிச்சவ பையன் கிடப்பான். ஆமா நீதான் அவனுக்கு ரைட் ஹேண்டா, இங்க நிக்காத அங்க பாக்காத, இப்படி வா இப்படி போ, எல்லா ப்ரோகிராம் நீதான் போட்டு கொடுக்குறியாமே. சார் உங்ககிட்ட யாரும் என்ன பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. நான் ஏன் சுந்தர் பின்னாடி அலையிறேன்? அவங்க கிட்ட இருக்கிற சாமர்த்தியத்துல எனக்கு ஒரு கால் பங்காவது வரட்டுமே தான். மீதி 3/4 பங்கு அவனுக்கே விட்டுருவேன். ஆமா சார், அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே சார், எதையாவது பிடிக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிருவான். எதையுமே அலைவான், சுத்துவான், பின்னாடியே போவான், படிக்கிற வரைக்கும் விட மாட்டான். பிசினஸ்ல என் பையன் முன்னேறுவாங்கற. பிசினஸ்னு இல்ல, எனி லைன். அநேகமா இப்ப கூட ஏதாவது ஒரு லைன்ல போயிட்டு இருப்பான். எந்த லைன்ல? அது ஒரு தனி லைன் சார். டேய் பாவண்டா அந்த பொண்ணு. ஓ அந்த பொண்ணா? நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் படிக்கிற வரைக்கும் பாவம்னு சொல்லுவியே. டயர் பஞ்சராய் வெயில்ல சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே. சரி, நீ எனக்கு ஏதோ வேலை வைக்க போறேன்னு தெரிஞ்சு போச்சு. என்னடா பெரிய வேலை? விறகு வெட்ட போறியா, வண்டியை தள்ள போறியா? டேய் ரேகாவை எக்ஸசைஸ் கிளாஸ்ல பிக்கப் பண்றப்பெல்லாம் நான் இவளை பாத்திருக்கேன். ரொம்ப நாளாவே எனக்கு இவன் மேல ஒரு சரி சரி இரு, மத்த நான் பாத்துக்கிறேன். சைக்கிள் பஞ்சரா? ஏ உங்களுக்கு பஞ்சர் ஓட்ட தெரியுமா? நான் ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. நீங்க என்ன பண்றீங்க? சைக்கிள் என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க, அதோ என் ஃப்ரெண்டு கார்ல போய் உட்காந்துக்கிறீங்க. உங்க சைக்கிளை பஞ்சர் போட்டு சுத்தமா தொடச்சு நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க கொண்டு வந்து விட்டுறேன். நீங்க எங்க போகணுமோ அங்க என் ஃப்ரெண்டு சுந்தரம் உங்களை கொண்டு விட்டுருவான். எப்படி? அச்சச்சச்சா, அதாவது நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுக்குறேங்கறீங்க. குடுப்பாருன்னு சொன்னேன். சில பேருக்கு தாங்க வாழ்க்கையில இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரி, அவர் கூட கார்ல உட்கார்ந்து போறேன்னு வைங்க, எனக்கு என்ன சலுகை கிடைக்கும்? என்ன இப்படி கேட்டீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல லஞ்ச் டின்னர் மாறி மாறி சாப்பிடலாங்க. நீங்க பணம் தர வேண்டாம். ஹிந்தி சினிமா, இங்கிலீஷ் சினிமா தினமும் ஒரு படம் பார்க்கலாம். டிக்கெட் அவன் வாங்கிடுவான். அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? உங்களை மட்டும் சுந்தருக்கு பிடிச்சு போச்சு, உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான். வரீங்களா? நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? வரேனே. வாங்க. மிஸ் ஒரு நிமிஷம், ரொம்ப ரகசியமா? ரொம்ப ரொம்ப ரகசியம். வாங்க. உங்க சுந்தர் பெரிய ஆளோ? நீங்களே சுந்தர கடைங்களா சொல்லுவான். ஆமா, நீங்க என்ன ஸ்டஃப் நினைச்சீங்களா? ஸ்டஃப்னா? அதாவது கூப்பிட்ட நேரத்துக்கு இடத்துக்கு வர கால்கள் நினைச்சீங்களா? ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? என்னங்க இது, வார்னிங் கொடுக்காம திடீர்னு நடிச்சிட்டீங்க. நீ ஒரு புரோக்கர், உன் ஃப்ரெண்ட் ஒரு பொம்பளை பொறுக்கி. கம் ஆன், கெட் அவே ஃப்ரம் ஹியர். நீங்க அடிச்சிட்டீங்க, நான் அடி வாங்கிட்டேன். வெளியில நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த அசிங்கம் தெரியணுமா? ஒண்ணுமே நடக்காம சிரிச்சுக்கிட்டே போயிடலாமே. வாங்க வாங்க சகோதரி வாங்க. நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். இந்த மெரினா பீச் இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் நீங்க கொடுத்த ஐடியா தாங்க. பயங்கரமான ஐடியா. வலிக்குதுங்க, இனிமே அடிக்காதீங்க. என்னங்க செருப்பு கட்டுறீங்க? இது செருப்பு இல்ல, ஷூ. சரி பண்ண போறேன், நீங்க போங்க. அந்த தொழில் வர தெரியுமா? வரேங்க. என்னடா சிரிச்சுக்கிட்டே வர? ஓகேவா? ஒன்னும் கேட்காதடா, அவன் கண்ணத்துல அடிச்சுட்டா. எனக்கு புரோக்கர் ஒரு பட்டம் வேற கொடுத்துட்டா. நிஜமாவா? ஒன்னையும் விட்டு வைக்கலையே, உன்னை பொம்பளை படிக்கிட்டா. அப்படியா சொன்னா? உனக்கு சரியான பட்டம் தான், நானும் பேசாம இருந்துட்டேன். வாங்கடா சொன்ன கண்ணன் ஜாகிரதை. என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னேன்? புரோக்கர்னு சொன்னேன். உங்களை என்ன சொன்னேன்னு என் வாயால தெரிஞ்சுக்க நீங்க விரும்புறீங்களா? உன் திமிரு அடக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போகாது. I'll teach you a lesson. சபதமா? எஸ். அத நிறைவேற்ற நினைக்கிட்டா உங்களை ஆம்பளைன்னு ஒத்துக்குவேன். என்ன சுமதி, என்னமோ பாக்கணும்னு சொன்னியாமே? ஹாய் மீனா, நீ எங்க இருக்க? ஓ, ஏதாவது சினிமாக்கு போற ப்ரோகிராம் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இரு, உனக்கு காஃபி கொண்டு. எனக்காக ஒண்ணு போட வேண்டாம், இதுலயே 2 சிப் கொடு. ஏண்டி, ஓ ஆனந்த் எப்படி இருக்காரு? என்னோட ஆனந்தமா இருக்காரு. சரி, காலம் பூரா காதலியே கடத்த போறியா இல்ல கல்யாணம் ஏதாவது உண்டா? காதலிக்கிறப்ப தாண்டி திரில்லே, கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா போச்சு. அவரோட கல்யாணம் நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னடி பொடி வச்சு பேசுற? ஆனந்த் உனக்கு தெரியுமா? உனக்கு லிஃப்ட் கொடுக்கும்போது பாத்திருக்க, அவ்வளவுதான். மீனா, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். டெஸ்டா? எனக்கா? என்ன டெஸ்ட்? உன் ஃப்ரெண்ட் பிரபு நீ கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாரா? கண்டிப்பா வருவாரு. சரி, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கிரீன் கார்டன்ஸ்க்கு அவரை வரவழைக்க முடியுமா? எதுக்காக அவர் வரணும்? நீ கூப்பிட்ட அந்த டைமுக்கு அவர் வந்துட்டா அப்பதான் அவர் உன்னை உண்மையா காதலிக்கிறார்னு நான் ஒத்துக்குவேன். கரெக்ட். அப்பதான் நான் உங்க 2 பேர் காதல ஒத்துக்குவேன். ஓகே, அவருக்கு போன் பண்ணி கண்டிப்பா வரவழைக்கிறேன். ரேகா, கரெக்டா 6 மணிக்கு நானும் மீனாவும் கிரீன் கார்டன்ஸ்ல இருப்போம். நீ வந்துரு. நான் எதுக்குடி அங்க அனாவசியமா?
அனாவசியம் இல்ல, ரொம்ப அவசியம். உன் ஆனந்த் நீ மீட் பண்ண வேண்டாமா? ஆனந்த் எதுக்கடி அங்க வர போறாரு? பிரபு வந்தா ஆனந்தும் கண்டிப்பா வருவாரு. நான் கூப்பிடாம அவர் எங்கடி அங்க வர போறாரு? அங்கதானே வேடிக்கையே இருக்கு. 6 மணிக்கு கிரீன் கார்டன்ஸ்ல நாம 3 பேரும் மீட் பண்றோம். என்னது 6 மணிக்கு கிரீன் கார்டனுக்கு வரணுமா? இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சொன்னா கேளுமா? வேற வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், சொல்றத கேளுங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரீங்க. நீங்க ஆசைப்படலாம் தர நான் தயாரா இருக்கேன். ஓகே, அப்ப நான் கேட்டதெல்லாம் தருவல்ல? கண்டிப்பா, இட்ஸ் ப்ராமிஸ். மீனா, மணி 6:10 எங்கடி உன் காதல? இவங்க எல்லாம் ஆசை காட்டி ஆள மயக்கி. ஏய், அது பாரடி கார் வருது. ஏரிக்கா, வா போய் மச்சிக்கலாம். வா. எதுக்கு அப்படி சொல்ற? வா. சுமதி, ஆனந்தடி, பேசாத. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. ஹாய் மீனா. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. பிரபுவா? பேசாத, கவனி. நான் கூப்பிட்ட நேரத்துக்கு கூப்பிட்ட இடத்துக்கு வந்தாதான் நீங்க என்ன உண்மையா காதலிக்கிறீங்க. வரலன்னா காதலிக்கிறதா நடிக்கிறீங்கன்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன். நீங்களும் உண்மையான காதலர்னு நிரூபிச்சிட்டீங்க. மீனா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தடவை தான் காதல் ஏற்படும். அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட தான் கவர்ச்சி இருக்கும். அதுதான் தெய்வீக காதல். பிரபு, யூ ஆர் ரியலி கிரேட். ஐ நோ. ஆனந்த், இதெல்லாம் அக்கிரமம். ரேகா, இது என் பிரபு. இல்ல, ஆனந்த். இல்ல, இவர் பிரபு என்ன காதலிக்கிறாரு. இல்ல, இவர் ஆனந்த் என்னதான் காதலிக்கிறாரு. பிரபு என்கிற ஆனந்த் என்கிற சுந்தர், இவங்க 2 பேருடைய குழப்பத்தை இப்ப நீங்க தான் தீர்த்து வைக்கணும். முதல் குழப்பம், நீங்க பிரபுவா ஆனந்தா? 2வது குழப்பம், நீங்க ரேகாவை காதலிக்கிறீங்களா இல்ல மீனாவை காதலிக்கிறீங்களா? உங்ககிட்ட ஏமாந்தது இவளா அவளா? யூ ஷட் அப். இதெல்லாம் நீ நடத்தின நாடகமா? நீங்க இது வரைக்கும் நடத்தின நாடகத்தை இன்னைக்கு நான் அரங்கேற்றம் செஞ்சிருக்கேன். என்ன அவமானப்படுத்தினதா நீ நினைக்கிறல்ல? இல்ல, நீங்க இளம் பெண்களை அவமானப்படுத்துறதா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒவ்வொரு பொண்ணுகிட்ட ஒவ்வொரு பேரை சொல்லி அவங்களோட பழகி அவங்களோட பலகீனத்தை உபயோகப்படுத்தி. ஸ்டாப் இட். அவங்க ஏமாந்தா அதுக்கு நானா ஜவாப்தாரி? உங்கள மாதிரி சீட்ஸ் இருந்தா பாவம் அவங்க நம்பிடுறாங்க. உன்னை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். நில்லுங்க. என்னோட நெருங்கி பழகி இப்படியே துரோகம் பண்றீங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பிரபு, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன ஏன் நீங்க வஞ்சிக்கணும்? சொல்லுங்க. நான் சொல்றதை நீங்க கேட்டுங்க. ரேகா, உனக்கு நான் துரோகமும் பண்ணல. மீனா, உன்னை நான் வஞ்சிக்கவும் இல்ல. உங்க அயோக்கியத்தனத்துக்கும் ஆணவத்துக்கும் ஒரு முடிவு ஏற்படத்தான் போகுது. அதுவும் ஒரு பெண்ணால ஏற்படலாம். நினைவு வச்சுக்கோங்க. குட் பை. யாருங்க சுந்தரராஜன்? உங்களை ஐயா உள்ள கூப்பிடுறாரு. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? இல்லையே, உங்க மகன் என்ன சௌக்கியமா இருக்க விடலையே. என் மகன் உங்களை என்ன பண்ணா? என்ன ஒண்ணும் பண்ணல சார். என் மகளை ஐயோ ஐயோ வரைக்கும் போடல. இவதான் என் மகன். இவளை மயக்கி ஆசை காட்டி கார்ல ஏத்திட்டு தெரு தெருவா சுத்தி இருக்கான் சார். உன் பொண்ணு எப்படியா மயங்கலாம்? வெக்கம் கிட்டவா அவளா மயங்கிறா? உனக்கு அறிவில்ல? நீ எப்படியா வேடிக்கை பார்க்கலாம்? நான் மட்டும் இல்ல சார், ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு. அதுக்கு முடிவு கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உங்க மகன் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். பொண்ணை வச்சு பணக்கார பையனை மடக்கி கல்யாணம் அது இதுன்னு பிளாக்மெயில் பண்றதா கோர்ட்ல கேஸ் போடுவேன், ஜாக்கிரதை. ஏதோ என் பையன் வாலிப வயசு, உன் பொண்ணுகிட்ட சில்மிஷம் பண்ணிட்டான்னா சொல்லு, 10,000 ரூபாய் கேளு, கொடுத்து தொலைக்கிறேன், வாங்கிட்டு போ. இல்ல கோர்ட் தான், கேஸ் தான். என்ன மிரட்டுறீங்க? யாருக்கு வேணும் உங்க பணம்? இந்தியா வெளில போ. போறேன் சார். ஆனா ஒண்ணு சொல்றேன், இன்னொரு தடவை உங்க மகன் என் பொண்ணு போவா, அப்ப பேசிக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் 5,000 ரூபாய் கூட தர மாட்டேன், போ. வாங்க வாங்க. இதான் சார் என் பொண்ணோட போட்டோ. நீங்க தான் பொண்ணுக்கு தகப்பனாரா? சார், இந்த சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. நான் வந்த விஷயம் தெரியும். என் பையன் சுந்தர் உன் பொண்ணை எடுத்துக்கிட்டு கார்ல ஊர் பூரா சுத்தி இருக்கான், அதானே? அதேதான் சார். முகூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? நல்ல காலம், சாஸ்திரிகளோட வராம போனீங்க. என் பையன் 1000 பண்ணுவான். அவன் பொண்ணை வளர்க்க தெரியாதவன் கண்டபடி ஊர் சுத்த விட்டுட்டு இங்க வந்து இந்த மாதிரி அனாவசியமா கெலடா பண்ணீங்க. போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிட்டு ஜாக்கிரதை. சார், நான் நியாயத்தை தானே கேட்டேன். நியாயத்தை கொஞ்சம் மரியாதையா கேளு. ஐயா, ஏதோ நடந்து போச்சு, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்லு. கடன் எழுவேல் அழுது தொலைக்கிறேன். 10,000த்துக்காக என் குடும்பம் மானத்தையே விற்க முடியுமா சார்? பின்ன எவ்வளவு கேள்விப்ப? ஒரு 15,000 போட்டு கொடுங்க. எல்லாம் ஒரு அப்பன், உனக்கு ஒரு பொண்ணு. ஹாய் டாடி. அம்மாவும் நீங்களும் டிஃபன் சாப்பிட ஜாலியா எங்க வந்திருக்கீங்க? ஏன்பா பேசாம இருக்கீங்க? உங்க அப்பா கோவமா இருக்காருடா. யார் மேல கோவம்? உம்பர்ல தான்டா மடையா. நான் என்னப்பா செஞ்சேன்? என்ன செஞ்சியா? காரை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி கண்ட பெண்களோட. ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? 4 பேர் கேட்ட நமக்கு தாங்க அவமானம்.
என் மானத்தை வாங்குறதுக்குன்னு வந்து பிறந்திருக்காண்டி உன் மகன். அப்பா ஆதாரம் இல்லாம என் மேல பழைய சுமத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆதாரமா அடுக்கடுக்கா வச்சிருக்கேன்டா. நீ பழகினியே அந்த பொண்ணுங்கள்லாம் தாலிய மடியில கட்டிக்கிட்டு எனக்கு என்ன வழின்னு அலையறாங்க. அதுங்களை பெத்த அப்பெல்லாம் என்ன தேடிக்கிட்டு வந்து கியூல நிக்கிறானுங்க. ஏங்க பேச்ச வளர்த்துக்கிட்டு அவன் இனிமே தெரிஞ்சிடுவான். சொல்லேண்டா சுந்தர். ஆமாப்பா, இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்க காதுல விழாம நான் பாத்துக்கிறேன். பெண்களோட பழகிறத நிறுத்த மாட்டேன், ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் எங்கிட்ட வராம பாத்துப்பேன். சபாஷ், உன்னை இப்படி எல்லாம் விட்டு வச்சா பிரயோஜனம் இல்ல. நாளைக்கே உன் ஆபீஸ்ல உட்கார வச்சு எல்லா பொறுப்பையும் உன் தலைமையில சுமத்துறேன். அப்பதான் நீ உருப்படுவ. ஹலோ, இவன் தான் என் சன் சுந்தர். உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே இவனை தெரியும். நம்ம ஆபீஸ் நிர்வாகத்தை நீல இந்த இவங்கிட்ட ஒப்படைக்கலாம்னு இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா ஒத்துழைக்கணும். சுந்தர், உனக்கு நம்ம ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர் ராமச்சந்திரன் தெரியல? தெரியும்பா, அவர்தான் லீவ்ல போயிருக்காரு. அவர் திரும்பி வந்த உடனே நம்ம ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு சொல்லுவார். அவர்கிட்ட கேட்டுக்க. நானும் உங்க அம்மாவும் கொஞ்ச நாள் போய் பெங்களூர்ல தங்கிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பெங்களூர் ஆபீஸ் நல்லா நடக்குதா நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. நான் இங்க இல்ல நீயும் பொறுப்போட வேலை பார்ப்பேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. டேய் பாலு, எங்க வீட்ல ஊத்தப்பா செஞ்சாங்க. எங்க அம்மா உனக்கு ஒண்ணு கொடுக்க சொன்னாங்கடா. சாப்பிடு. ஒண்ணே ஒண்ணுதானே? எனக்கும் ஒரே ஒரு ஊத்தப்பம் தான்டா. இதுக்கு மேல சாப்பிட்டா உடம்பு உப்பிடுமா. ஆமா, கஞ்சத்தனத்துக்கு இது ஒரு சாக்கு. என்ன டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து தர? ஏதாவது வசிய மருந்து கலந்துருக்கியா? பசிய மருந்து இல்லடா, வெறும் வெங்காயத்தை தான் நறுக்கி போட்டிருக்கு. வெங்காயம் உடம்புக்கு உறுதி தெரியுமா? நான் முருங்கா மட்டும் தான் நினைச்சேன். வெங்காயம் கொடுவா. பரவாயில்லையே, இந்த விஷயம் எல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கியே. கமலா, கமலா, இங்க இருக்க? என்னங்க நீங்க கடைக்கு போயிட்டு வர சொன்னா இவ்வளவு நேரமா? வர்ற வழியில ஃபயர்மேன் அந்தோணி புடிச்சுக்கிட்டான். அதை விடு. கடையில மேரி பிஸ்கட் சுந்தரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அவன் எங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல ஊத்தப்பா செஞ்சேன். அத கொண்டு பால் தம்பி கொடுத்துட்டு வர சொன்னேன். இப்ப வந்துருவா. நம்ம வீட்டுல ஊத்தப்பமா? ஆ. அடடே, ஊத்தப்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. கொஞ்சம் மிளகா பொடி வச்சு, சட்னி வச்சு, அப்படியே கொஞ்சம் சாம்பார ஊத்தி அலங்காரத்தோட கொண்டு வா. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் இங்கே இருக்கீங்க? ஆமா சார். ஆமாப்பா, நடுவுல லைட் ஆஃப் ஆச்சு. அப்ப கூட இங்கதான் இருந்தோம். ஏப்பா பாலு, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன சார் சொல்றீங்க? ஒரு வயசு பொண்ணோட சுமார் 8 நிமிஷம் இருட்டுல இருந்திருக்கியே. இது 4 பேருக்கு தெரிஞ்சா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நீங்க ஏன் 4 பேர்கிட்ட சொல்றீங்க? கப்புன்னு அமைக்கிடுங்க. இந்த விதண்டாவதம்லாம் வேணாம். நீ என் பொண்ணுட்ட தப்பு பண்ணிருக்க. சார், 8 நிமிஷத்துல என்ன சார் தப்பு பண்ணிருக்க முடியும்? இத பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. நான் அந்த கணக்கெல்லாம் பாக்குறது இல்ல. ஆனா தப்பு பண்றதுக்கு தோராயமா 8 நிமிஷம் போதுமே. அப்பா, இங்க ஒண்ணுமே நடக்கல. அவ அங்க, நான் இங்க. தூர தான் நின்னுட்டு இருந்தோம். ஐயோ, நீ வெகுளி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சும்மா இரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்தப்பா பாலு, என் பொண்ணுக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும். நல்ல கதையா இருக்குது. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா அது எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க மிஸ்டேக். உங்க பொண்ணுக்கு வழி அவங்க கிட்ட கேளுங்க. இந்த கிண்டல்லாம் அப்புறம் வச்சுக்க. இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு முடிவை சொல்லணும். இல்ல நானே உனக்கு ஒரு முடிவை கட்டிடுவேன். முடிஞ்சதா? இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சது. ஏன்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் தர முடியுமா? நாங்க இங்க ஒண்ணு தண்ணீர் பந்தல் வைக்கல. தவிச்ச வாய்க்கு தண்ணீர் ஊத்தாத புண்ணியவதியே, நீ வாழ்க. அப்பா இல்லாத சமயத்துல வந்து, அப்பா இருக்கிற சமயத்துல வந்தா இப்படி ஆடி பாட முடியுமா? பேசாம மரியாதையா வெளிய போங்க. போமாட்டேன். இருந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு தான் போவேன். மிஸ்டர், மிஸ், இது ஆரம்பம். இது தொடரும் தொடரும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். பை பை. மிஸ்டர், வழி இந்த பக்கம் இருக்கு. கோட் இந்த பக்கம் இருக்கு. பை பை. இந்த மாசம் 15ஆம் தேதி ராகு காலத்துக்கு யமகண்டத்துக்கு நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கு. அப்போ கல்யாணத்தை முடிச்சுடுவா. வெரி குட். சாஸ்திரத்தையே தலைகீழ புரட்டி எடுத்துட்டேன். நீர்தான் ஐயர். சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? காலையில இருந்து ஒர்க் பண்ணல தம்பி. சரி சார், நான் வெளில போய் பண்ணிக்கிறேன். என்ன சாஸ்திரிகள் வந்திருக்காரு? என்ன விசேஷம்? சுந்தரி கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சுந்தரிக்கு கல்யாணமா? வெரி குட் வெரி குட். சுந்தரிக்கு மட்டும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டா நீங்களும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. நான் ஒன்னும் ஃப்ரீயா விடுறாப்ல இல்ல. அப்படின்னு என் பொண்ணுக்கு மாப்பிள நீ தான் மாப்பிள. சார், நான் என்ன கொலை செஞ்சேனா கொள்ளை அடிச்சேனா? எனக்கு ஏன் சார் இவ்வளவு பெரிய தண்டனை? என் ஃப்ரெண்ட் வந்துட்டான். இந்த கண்டவை பத்தி அப்புறம் பேசுவோம். இந்த கன்றாவி நடந்தே தீரும். கோயிங் ஏன் அழுத்துற? அதான் உன் ஃப்ரெண்ட் வரான்ல. சுந்தரி, ஏன் அனாவசியமா சிரமப்படுற? உனக்கு அவங்க பேரும் வயசும் தானே வேணும். நான் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கொண்டுறேன். நீ ரூம் போ. ஓகே. எங்க புதுசா எம்டியா வந்த உடனே நமக்கெல்லாம் போனஸ் இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுக்க நினைக்கிறாரு. அதுக்கு தான் லிஸ்ட் எடுக்கிறாரு. யங் பிளட் இல்லையா, துடிப்பு இருக்கத்தானே செய்யும். நம்மள எல்லாம் எங்கேயோ கொண்டு போய் விட போறாரே. பாலு, இந்த ஆபீஸ்ல 45 வயசுக்கு மேல யாரும் இருக்க கூடாது. அவங்க இடத்துல இளம் பெண்களை சேர்த்துரு. அப்பதான் இந்த ஆபீஸ் கலையா இருக்கும். ஒரு கம்பெனி கூட ஒன்னு இன்டர்வியூக்கு கூப்பிடலையே. எப்பதான் கூப்பிடுறாங்களோ?
வணக்கம் சார். வணக்கம். நீங்க? என் பேர் கோபால். என் தம்பி உங்க இன்ஸ்டிடியூட்ல தான் ஷார்ட் கத்துக்கிறான். உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்கான். இவங்க உங்க மகளா சார்? ஆமா. என்ன செய்யறாங்க? பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியா? கோல்டன் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு அப்ளிகேஷன் போட சொல்லுங்க. நான் அங்கதான் மேனேஜரா இருக்கேன். புதுசா நிறைய பேர் வேலைக்கு சேர்க்கறாங்க. இவங்க அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படியா? அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் தர முடியுமா? ஓ ஷூர், இப்போ தரேன். சார், எஸ். நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி சுமதி அவங்க அப்பாவை மீட் பண்ணி இந்த ஆபீஸுக்கு அப்ளிகேஷன் போடுங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டா. சீக்கிரமா அப்ளிகேஷன் வரும். வெரி குட் மேனேஜர். தேங்க்யூ வெரி மச். யார் அந்த பொண்ணு? எதுக்கு கேக்குற? இல்ல, பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்காளே. அழகா இருக்கா நான் சொல்றேன். டேய், பார்த்தா பளிச்சுன்னு இல்ல? அப்படியா? அப்ப நான் தான் சரியா பார்த்தும் பார்க்காத விட்டேனே. ஷீ இஸ் ஓகேங்கற. மிஸ், உள்ள வந்துட்டு ஏன் திரும்பி போறீங்க? நான் தவறான இடத்துக்கு வந்துட்டேன். அட்ரஸ பார்த்து தானே வந்தீங்க? ஆமா, ஆனா இந்த அட்ரஸ்ல மேனேஜிங் டைரக்டர் நீங்கன்னு குறிப்பிடல. சோ உங்களுக்கு இங்க வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதுக்கு தகுந்த மரியாதை உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்க போறதில்ல. யூ ஆர் ராங். பர்சனலா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு காரணமா மனஸ்தாபம் இருக்கலாம். ஆனா அது சுமதிங்கிற பெண்ணுக்கும் சுந்தரங்கிற வாலிபனுக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். இது ஆபீஸ். ஒரு வேலை விஷயமா நீங்க மேனேஜிங் டைரக்டரை பார்க்க வந்திருக்கீங்க. உங்க அப்ளிகேஷனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். நீங்க வேலையில சேரலாம். இந்த ஆபீஸ்ல என்கிட்ட வேலை செய்யறதுல உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையே? பயமா? எனக்கா? நிச்சயமா இல்ல. சார், உங்களுக்காகத்தான் நாங்கெல்லாம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். ஆமா, என்ன ஸ்ட்ரைக்கா? லாபத்துல பங்கு வேணுமா? அதெல்லாம் இல்ல சார். உங்க மகன் சுந்தர் எங்களை எல்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டார் சார். அனுப்பிச்சிட்டானா? ஏனா? எதுக்கா? எங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சான். அதனால எங்க எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுத்து வீட்டுக்கு போகலான்னு அனுப்பிச்சிட்டாரு. வாங்க சார், வாங்க. என்ன எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? எழுந்துருங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. புரியல? சார் தான் நம்ம கம்பெனிக்கே முதலாளி. இவரோட மகன் தான் நமக்கெல்லாம் மேனேஜிங் டைரக்டர். அந்த மேனேஜிங் டைரக்டரோட அப்பா தான் இவரு. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமா, நீ எங்க இருக்க? சார், நான் இப்ப எம்டியோட பிஏ சார். ஆபீஸ் ஒரு பட்டா மரதோ. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க வேணா பாருங்க, இந்த கம்பெனி ஓஹோன்னு கொண்டு வரேன். அதான் கொண்டு வந்துட்டியே. ஓகே டியர், I'll see you then. Bye. யாரா அது டியர்? இவன் ஃப்ரெண்ட் கோபால் சார். கோபால் தான் இவனுக்கு உயிர். அவன் தான் இவனுக்கு டியர். இல்லடா, என்னடா இது ஆபீஸே தலைகீழா பாத்திருக்க? அப்பா, வயசானவங்க வேலையில இருந்தா அரட்டை அடிச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு கண்ட இடத்துல துப்பிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருப்பாங்க. ஆனா பெண்களா இருந்தா ட்ரிம்மா சீட்டை விட்டு எந்திரிக்காம சொன்ன வேலையை கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க. வாமா. சார், ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ரிப்ளை. உங்க கையெழுத்து வேணும். உன் பேர் என்னம்மா? நான் உங்க எம்டியோட அப்பா அம்மா. பதில் சொல்லு. ஐம் சாரி சார், என் பேர் சுமதி. இந்த ஆபீஸ் நிர்வாகம் எப்படிமா நடக்குது? நல்லா நடக்குது சார். இவரோட திறமைய எல்லாரும் பாராட்டுறாங்க. உங்க எம்டி அவ்வளவு திறமைசாலியா? எஸ் சார், ஹி இஸ் a perfect gentleman. ஏய், என்ன ரொம்ப தூக்குற. உண்மைதான் சொல்றேன். டேய் சுந்தர், ஒரு பொண்ணு உன்னை பார்த்து ஜென்டில்மேன் சொல்றதை இந்த காதால இப்பதான் முதல் முறையா கேட்கிறேன். கீப் இட் அப் மை சன், கீப் இட் அப். இது பாரு, இது ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபிகர்ஸ். எல்லாம் கரெக்டா டேலி ஆகுதான்னு பாரு. ஒரு தப்பு வரக்கூடாது. ஏன்னா இதை வச்சுதான் இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம தயார் பண்ணணும். சார், இப்பவே மணி 5 ஆகுது. ரொம்ப நேரம் ஆகும் சார். நான் வேணா வீட்டுல கொண்டு போய் செக் பண்ணி நாளைக்கு காலையில கொண்டு வரட்டுமா? நான் ஆடிட்டர் 9 மணிக்கு வர சொல்லிருக்கேன். இதை வச்சுதான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் கோஆபரேட் பண்ண. இட்ஸ் வெரி வெரி அர்ஜென்ட். ஓகே சார். தேங்க்யூ. இந்த ஹாலுக்குள்ள போ. இந்த ஹாலுக்குள்ள போன்னு சொல்றேன். I say get into the hall.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sumati. வாங்க. பயந்துட்டியா? உன் அப்ளிகேஷனை பார்த்து உன் பிறந்த நாள் தேதியை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கொண்டாடத்தான் இந்த ஏற்பாடு. கொஞ்ச நேரம் என்ன துடிக்க வச்சிட்டீங்க. இப்போ உன்னை சிரிக்க வச்சுட்டேனே. கமான், கட் தி கேக். ஊதி அணைங்க. வெட்டுங்க. தேங்க்யூ. நீ பயங்கரமான ஆள்ற. ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்து பர்த்டே பார்ட்டி கொடுத்து அவளை அசத்திட்டியே. இதானடா ஆரம்பம். சீக்கிரமே அவளை என் வழிக்கு கொண்டு வரணும் இல்லையான்னு பார். அவ ஸ்டிஃப் ஆயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவ? தண்டி இடத்துல தட்டினா தானா வளைஞ்சு கொடுத்துருவா. சொல்றேன், தப்பா நினைக்காத. இந்த பொம்பளை ஆசை உன்னை விட்டு போவாத. இது பொம்பளை ஆசை இல்லடா, என்ன? ஒரு இனிமையான கவர்ச்சி. ஏய், அங்க போறா. ஆமா, சுமதி. சுமதி உன் சுந்தரி. ஹலோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. ஹோல்டன் ஹோல்டன். நிறுத்துங்க. ஹாய் சுமதி. குட் மார்னிங் பாஸ். இந்த மரியாதைலாம் வேணாம். ஆமா, எதுக்கு அவஸ்தைப்பட்டு சைக்கிள்ல வர? நான் கார் வாங்குற அளவுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கலையே. நீங்க எதுக்கா கார் வாங்கணும்? இது உங்க கார் மாதிரி. நீங்க உள்ள உட்கார்ந்து வேணாம்னு சொல்லுவேன். பரவாயில்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நோ நோ நோ, உனக்கு லிஃப்ட் கொடுக்க நான் தயார். ஆனா என் கூட வரதுக்கு உனக்கு பயமா இருந்தா நீ வர வேண்டாம். பயமா? எனக்கா? நோ சார் நோ, உங்க கூட வர நான் தயார். ஆனா இந்த சைக்கிள இவன் எதுக்கு இருக்கான்? நீ சுமதியோட ஜாலியா கார்ல போயிடுவ. நான் அந்த சைக்கிள் உங்களை மிதிச்சிட்டு வரணும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். குட் பாய். நீ வா சுமதி. உட்காருங்க. இந்தாங்கம்மா, உங்க டிஃபன் பாக்ஸ் பேக் எல்லாம் நல்லா இருங்க. பாய் பாய் பாய். பணக்கார பசங்களையே நம்ப கூடாது. எப்ப கைட்டி விடுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. டேய், லேடிஸ் சைக்கிள்ரா இது. நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ உள்ள போ. அட, இன்னுமா நீ இங்கே நிக்கிற? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? ஆட்சேபடியா? நோ நோ நோ. என்னப்பா பாலு, எம்டி சுமதி என் கார்ல ஒண்ணா வந்தா போல இருக்கு. அப்படியா? ஐயோ, ரொம்ப தப்பாச்சே. நான் எம்டி விசாரிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தானே. ஆமா, நீ எப்ப லேடி சைக்கிள் வாங்கின? நானா? சைக்கிளா? என்னப்பா எனக்கே காது குத்து. நீ சுமதி சைக்கிள்ல வந்தா நான் பார்த்தனே. முதலாளிக்கு சுமதியை அறிமுகப்படுத்தி வச்சதே நீ தானே. எல்லாரும் பேசிக்கு மறுபெயரை ஒட்ட வைக்கிறது. யோ, என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? பரவாயில்லப்பா, முதலாளிக்கு புதுசா கனெக்ஷனா கொடுக்குற. அப்படின்னா நீங்க என்ன? அதேதான் அதேதான். நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இல்ல, இங்க ஒரே புழுக்கமா இருக்கு. வெளில போய் ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு சாப்பிட போறேன். நான் வரேன். இந்தாங்க மேடம் தண்ணி. டேய் பாலு, ம். ஏன்டா பாலு ஆபீஸ்ல வரதுக்கு இவ்வளவு லேட்? ஆமா,
என்னம்மா என்கிட்ட மரியாதையா பேச எப்ப கத்துக்க போற? அதை விடு, உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. ஆமா, நம்ம கல்யாண விஷயமா உங்க அப்பா உள்ள பேசிட்டு இருக்காரு. ஐயோ, என்னங்க என்னால நம்பவே முடியலங்க. என் பையன் பாலு கிராமத்துல வாயில விரல போட்டுக்கிட்டு பார்த்த இடத்தையே பார்த்துட்டு இருப்பான். அவனா இப்படி செய்தான்? இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியலங்க. அப்பா, ஏன் வந்தீங்க? எப்ப வந்தீங்க? வரேன்னு ஒரு லெட்டர் போட்டுருக்க கூடாது? நான் தான் அவரை தந்தி கொடுத்து வரவழைச்சேன். டேய் பாலு, என்னடா இதெல்லாம்? இவர் பொண்ணுகிட்ட பழகி தப்பு பண்ணிட்டேமேடா. அப்பா அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த பொண்ணு என் ரூமுக்கு டிஃபன் கொண்டு வந்தா. அந்த சமயம் பார்த்து பழா போன கரண்ட் போயிடுச்சு, அவ்வளவுதான். பெரியவரே, கரண்ட் ஆஃப் ஆனா என்ன ஆகும்? இருட்டாகும். அந்த இருட்டுல அதுங்க 8 நிமிஷம் ஒரு கன்னி பொண்ணோட ஒரு வயசு பையன் இருந்தான்னா என்ன அர்த்தம்? இது அநியாயம் இல்லையா? அக்கறம் இல்லையா? நீங்க தான் பெரிய மனசு பண்ணி ஒரு நல்ல முடிவை சொல்லணும். இருங்க இருங்க, ஏமா நீ சொல்லுமா. நீ ரூமுக்குள்ள போன உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சா? லைட் ஆஃப் ஆச்சு, ஆனதும் ஒரே கும் இருட்டு. டேய் பாலு, இருட்டுல 8 நிமிஷமும் இந்த பொண்ணு உங்க கூட இருந்தாளா? கூட இல்ல, ஆனா ரூம்ல இருந்தா. ஆக கூட இருந்தா. இருந்தேன். டேய் சார், நீங்க பத்திரிகை எடுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு கேரண்டி இல்ல. அப்பா, அப்பா, ஒடுவா ராஸ்கல். 8 நிமிஷம் கண்ணாம இருந்துட்டு சார், நீங்க பத்திரிகை எடுங்க சார். பத்திரிக்கை அடிச்சிடுறேன். நீங்க தாங்க பெரிய மனுஷன். சுமதி, அந்த ஜெய்ஹிந்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபைலை எடுத்துட்டு என் ரூமுக்கு வா. ஓகே. சார், நான் போலாமா இல்ல இருக்கணுமா? நான் இருக்கணும்னு சொன்னா நீ இருப்பல்ல? நீங்க என்னோட எம்டி, கண்டிப்பா இருந்துதான் தீரணும். எம்டிங்கிற முறையில இல்லாம ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில கேட்டா? இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு செய்யற சுதந்திரம் எனக்கு கிடைக்கும். ஓகே, நான் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையிலேயே கேட்கிறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பீச்ல மீட் பண்ணலாமா? சார், ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் ஒண்ணு கேட்கலாமா? எஸ். இன்னைக்கு நான் லஞ்ச் பேக்கெட் கொண்டு வரல. உங்களுக்கு மத்தியானம் வர சாப்பாட்டை உங்களோட சாப்பிடலாமா? அஃப்கோர்ஸ், உங்களுக்கு பயம் இல்லாம இருந்தா. பயமா? நான் யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நோ வே. Thank you very much. எஸ். யா. ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம மீட்டிங். பாய். அடேங்கப்பா, ஒரு நாளைக்கு எவ்வளவு மீட்டிங்டா? டாடா பில்லா கூட இவ்வளவு மீட்டிங் வச்சுக்க மாட்டாங்க. இப்ப எதுக்கு வந்த? என்னோட கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வந்தேன். என்னைக்கு கல்யாணம்? 23ஆம் தேதி. அன்னைக்கு நான் ஊர்ல இருக்கேனா? உன்னை கேட்டுதாட டேட்டை பிக்ஸ் பண்ணேன். ஆமா, எங்க கல்யாணம்? அம்மன் கோவிலடா. அம்மன் கோயில்லையா? பின்ன நாங்க 2 பேர் இருக்கிற அழகுக்கு தாஜ்மஹாலியா கல்யாணத்தை வச்சுக்க முடியும்? 4 பேர் பாக்குற மாதிரி 3 முடிச்சு போடணும், அவ்வளவுதானே? டேய், ஒரு குட் நியூஸ். என்ன? நான் போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டேன். நான் விரிச்ச வலையில சுமத்தி விழுந்துட்டான். அவளா உன் வலையில விழுந்தாளா? இல்ல, அவர்தான் என் வலையில விழுந்தாரு. சுமதி, அந்த ஆள் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பிடாத. உன் வலையில விழுந்த மாதிரி நடிப்பாரு. காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அப்புறம் உன்னை கட் பண்ணி விட்டுடுவாரு. உங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் பாடமா எடுத்துக்கிட்டேன். உங்கள மாதிரி நான் ஏமாந்துட மாட்டேன். உங்ககிட்ட அட்லீஸ்ட் ₹1 இருக்குமா? ₹1? எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. பணத்தை நான் கையால தொட மாட்டேன். இத பார் தம்பி, ₹1 சுண்டல் கொடு. இவர்கிட்ட பணத்தை வாங்கிக்க. ஆமா, தினம் இந்த பக்கம் வந்து தானே சுண்டல் விப்பேன்? ஆமாமா. நாங்க 2 பேரும் தினம் தவறாம 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவோம். இங்கேதான் உட்காருவோம். நீயும் தினம் தவறாம இங்க வந்து ₹1 சுண்டல் கொடுக்கணும். தவறாம வரணும், மறந்துடாத. சரிம்மா. சரி போ. என்ன சார், என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? லெட்டரை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் லெட்டர் தானே? அதுக்கு என் முகத்தை பார்த்து பிரயோஜனம் இல்ல. ஃபைல பாருங்க. ஓகே,
Take down. With reference to your letter dated, டேட்டட் சொல்லுங்க. டேட்டட் வார்த்தை வராம தடுமாறுது. வர வர இப்ப நீங்க ரொம்ப தடுமாறீங்க. Okay, carry on. I am pleased to inform you. இன்ஃபார்ம் மீ? Yes, you. மீ? என்ன சார்? சுமதி, நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிஜிபியில மீட் பண்ணுவோமா? உனக்கு பயமா இருந்தா வேணாம். பயமா? எனக்கு I'll come. பாய், என்ன வேணும் மேடம்? நான் வழக்கமா சாப்பிடுற சாக்லேட் ஐஸ்கிரீம் எனக்கு. இவருக்கு தான் வெரைட்டி வேணும். இன்னைக்கு உங்களுக்கு என்னங்க வேணும்? ஒரு கசட்டா? ஓகே மேடம். என்னங்க, நாம தினம் இங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். சப்போஸ் ஒரு நாள் இங்க வரலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இவங்களுக்கு தான் டென்ஷன் வரும். இந்தாங்க பணம் கொடுங்க. தேங்க்யூ மேடம். சுமதி, என்னப்பா? வந்து ஒண்ணு இல்ல. அதாவது சொல்லுங்கப்பா. அதாவது அப்பா, நீங்க என்கிட்ட ஏதோ கேட்க விரும்புறீங்க. கேட்க விடாம ஏதோ தடுக்குது. நான் உங்க மகப்பா. நீங்க எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். கேளுங்க. உன்னை பத்தி சில வதந்திகள் என் காதுல விழுந்ததுமா. சொல்லுங்க, என்ன வதந்தி? உங்க எம்டி நீயும் பீச்ல பார்க்கல எங்கெங்கேயோ ஒன்னா சுத்துறதா. யார்ப்பா சொன்னாங்க? நம்ம இன்ஸ்டிடியூட் பசங்கள்லாம் பேசிக்கிறாங்கம்மா. அவங்க சொல்றது நிஜம்தான்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், என்ன எங்க ஆபீஸ் எம்டியோட பல இடங்கள்ல பார்த்ததா எங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா? யார் யார் எந்த எந்த இடத்துல எங்களை ஒன்னா பாத்தீங்கன்னு தயவு செஞ்சு சொல்ல முடியுமா? இந்த பதில்னால நான் பாதிக்கப்படுவேனோன்னு நீங்க பயப்படலாம். ஆனா அதுக்கு அவசியமே இல்ல. நான் உண்மையை ஒத்துக்கத்தா தெரிஞ்சுக்கத்தா இந்த கேள்வியை உங்ககிட்ட கேக்குறேன். தயங்காதீங்க, நான் தப்பா நினைக்க மாட்டேன். தெரிஞ்சதை சொல்லுங்க. அதாவது கமான் ராஜு, கமான் சொல்லுங்க. நீங்களும் உங்க எம்டியும் காந்தி சிலைக்கு பக்கத்துல சந்தோஷமா பேசிட்டு இருந்தத நான் பாத்திருக்கேன். வெரி குட். வேற யாராவது இந்த விஷயமா? நான் கூட உங்க ரெண்டு பேரையும் 2-3 தடவை சினிமா தியேட்டர்ல பாத்திருக்கேன். உன் பேர் என்ன? கோபால். சுமதி, நீங்க ஒரு யங்மேனோட அடிக்கடி ஐஸ்கிரீம் பார்லருக்கு வருவீங்கல்ல? எஸ், யூ ரைட். உன் பேர் கல்யாணி தானே? ஆமா. போதுமா, எதுக்காக இந்த கேள்வி எல்லாம்? அப்பா, அவங்க சொல்றது அத்தனையும் உண்மை. அவங்க சொன்னது எதையுமே நான் மறுக்கல. கூப்பிட்டீங்களாமே? சுந்தர், இந்த போட்டோவை பாரு. என்னப்பா, எனக்கு கல்யாணம் ஏற்படா? ஆமாண்டா, பொண்ணோட அப்பா எம்.கே. ராமகிருஷ்ணனுக்கு 3 டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கு. அது தவிர நிறைய எஸ்டேட்ஸ், ஷேர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரே டாட்டர். உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம். அப்பா, பொண்ணு அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்னோட காரியங்களுக்கு இடைஞ்சலா இல்லாத ஒரு மனைவி தேவை. She is quite okay. ஆபீஸ் நேரமாச்சு, நான் புறப்படுறேன். தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லைன்னு 5ஆம் கிளாஸ்ல படிச்சான். அது இன்னும் நினைவு வச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பிள்ளை. எதுக்காக இங்க வந்த? இனிமே ஆளு தேமர நான் தயாரா இல்ல. ஏமர வேணாம். கோவிந்த் அலை சுந்தருக்கு கல்யாணம். உற்றார் உறவினருக்கு பத்திரிகை கொடுக்க சொன்னான். அவனுக்கு உங்ககிட்ட உறவு இருந்தது இல்லையா, அதனாலதான் இந்த இன்விடேஷன். என்ன தைரியம் இருந்தா எனக்கே இன்விடேஷன் கூட தருவ? நீ எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருந்தா உன்னை மதிச்சு உரிய தொழிலதிபர் கல்யாண பத்திரிகையை நேர கொடுத்து அமைச்சிருப்பார். அதை நினைச்சு நீ பெருமைப்பட வேண்டாம்.
மரியாதை இங்க இருந்து போக போறியா இல்லையா? உனக்காக ரெஸ்டாரண்ட் சினிமான்னு கார்ல ஏத்திட்டு எவ்வளவு செலவு பண்ணிருக்கான், கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. ஹலோ சீப்பொடி. சுந்தர், எஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப அவசரமா பேசணும். என்ன அப்படிப்பட்ட அவசரம்? அன்னைக்கு லிஃப்ட்ல என்கிட்ட நீங்க நடந்துகிட்ட முறைதான் என்ன அவசரப்படுத்துது. அது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் நெருங்கி பழகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்க அப்பா கூட அதை பத்தி கேட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உடனே உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். முடியுமா? முடியுமா? இல்ல, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மிஸ் சுமதி, இது என் கல்யாண இன்விடேஷன். சுந்தர் வெட்ஸ் ரேவதி. உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சியா? எனக்கா? நிச்சயமா இல்ல. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப சாதாரண விஷயம். I take it that way. All the best, Mr. Sundar. எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்? ஏன் இந்த கல்யாணம்? எதுக்கு இந்த ஊர்வலம்? ஏய் வகைய மாட்டிட்ட. உங்க மகன் சுந்தரத்தோட கல்யாணம் நடக்க கூடாது. நாங்க நடக்க விட மாட்டோம். இத பாருங்க, சுபகாரியத்தை நிறுத்துறது பாவம். அதனால இருந்து உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வட பாயசத்தோட விருந்து சாப்பிட்டு போங்க. வாங்க. நீ பேசாத, நீ சுந்தரோட கைக்கூலி. என்னங்க இதெல்லாம்? அதாங்க எனக்கு தெரியல. டேய் சுந்தர், வாடா இங்க. என்னடா இதெல்லாம்? நான் சொல்றேன் சார், நான் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது உங்களுக்கே தெரியும். உங்க மகன் சுந்தர் மேனேஜிங் டைரக்டர்ங்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன மயக்கி என்ன காதலிச்சாரு. ஆனா இப்படி அநியாயமா என்ன ஏமாத்துவார்னு நான் எதிர்பார்க்கல. ஐயா, இவன் என் பொண்ணு. நாங்க உங்க மாதிரி பணக்காரங்க இல்ல. ஆனா எங்களுக்கு மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு. ஏழைங்களை எப்படி வேணாலும் வஞ்சிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏய், அனாவசியமா பேசாத. மரியாதையா எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போ. நாங்க வெளிய போக மாட்டோம். தைரியம் இருந்தா சுமதி கேட்கிற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. அர்த்தமில்லாத கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது அர்த்தமில்லாத கேள்வி இல்ல. என் வாழ்க்கையே கேள்விக்குரிய மாதிரி இருக்கே. அதுக்கு நீங்க பதில் சொல்லி தாகணும். முகூர்த்தத்துக்கு நாளே ஆச்சு, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. யோ அறிவு இருக்கா? அங்க புயல் அடிச்சிட்டு இருக்கு, அது ஓயட்டியா? அது வரைக்கும் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு. சுந்தர், இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? என்னடா பதில் பேசாம நிக்கிற? இவர் என்ன காதலிச்சாரா இல்லையான்னு கொஞ்சம் கேளுங்க. நான் உன்னை காதலிச்சேங்கிறதுக்கு என்ன சாட்சி? இந்த கேள்வியை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தயாரா நான் வந்திருக்கேன். முருகா சார், சாட்சி நம்பர் 1. இவரையும் என்னைய எங்க பாத்திருக்கேன், எப்ப பாத்திருக்கேன்? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியவர்கிட்ட சொல்லு. சார், இவங்க 2 பேரும் தினம் 6 மணிக்கு பீச்சுக்கு வருவாங்க சார். எங்கிட்ட 1 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கி சந்தோஷமா சாப்பிடு சார். சரி நீ போ. லோகநாதன், சாட்சி நம்பர் 2. உனக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட சொல்லு. சார், நான் ஐஸ்கிரீம் கடையில வேலை செய்யறேன். இவங்க 2 பேரும் தினமும் கார்ல ஐஸ்கிரீம் கடைக்கு வருவாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க சார். நீ போ. ஆல்பர்ட், வணக்கம் சார். நான் கங்கா சினிமா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட் கீப்பரா இருக்கிறேன். இவங்க 2 பேரும் வாரத்துல 2 நாள் நைட் ஷோக்கு வருவாங்க. அப்ப ஜாலியா இருப்பாங்க. ஆமா சார், சுமதியும் உங்க மகனையும் பீச் பார்க்குன்னு பல இடங்களை பாத்துருக்கோம். ஆமா சார், நாங்களும் பாத்துருக்கோம். கேட்டீங்களா சார்? எத்தனை சாட்சி பாத்தீங்களா? இத்தனை பேர் முன்னாடி உங்க மகன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்காரு. இது நியாயமா? என் மானம், மரியாதை, எதிர்காலம் எல்லாம் உங்க மகனால நாசமாகணுமா? நாசமாக நாங்க விட மாட்டோம். உங்க மகன் மரியாதை எங்க சுமதி கழுத்துல தாலியை கட்டணும். அதை நாங்க பார்க்கத்தான் போறோம். சுந்தர், என்னடா செய்ய போற? இவள நான் கல்யாணம் படிக்க மாட்டேன். இவளை கல்யாணம் பண்ணிக்க போறியோ இல்லையோ, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சம்பந்தி, இது என்ன சார் அசிங்கமா இருக்கு? உங்களுக்கு எல்லாம் பணம் இருந்தா போருமா? ஒரு ஒழுக்கம் கிடையாது, பண்பு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நாங்க சம்பந்தம் பண்ணோம் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நாங்கெல்லாம் மரியாதை உள்ளவங்க சார், மானம் உள்ளவங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ணப்புறம் கல்யாணம் நின்னு போனா எனக்கு தான் சார் அவமானம். அப்பா, இந்த நடத்த கிட்ட வர கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. வாங்கப்பா போலாம். போலாமா? விருந்தினர்களே, எதிர்பாராத விதமாக இந்த கல்யாணம் நின்று விட்டது. ஆகவே தடங்களுக்கு வருந்துகிறோம். எல்லாரும் உட்காருங்க. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கத்தான் போகுது. எல்லாரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. வாமா, நீங்களும் வாங்க சார். வாங்க வாங்க. சுந்தர், போய் மனையில உட்கார்ற. அப்பா, டேய், நீ இவ கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். இவதான் என் மருமகள். நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் தேடுறேன். போடா.
இவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஓகே. ஆமா ஆதித்யஸ்ய பிரயோஜனாத் ஆயுஷ்மாம் சரோபானாம் ரோபணாம் ரோபஞ்சமே ரோபன்னோம இததாம் கிருணாய பிரயேததா சங்கிரோணாத்யாய ததா மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வக்ரம் ஜீவன சரதாம் என்னங்க என் மேல கோவமா? நீங்க என்ன லவ் பண்ணப்போ நான் அதை ஆக்டிங்னு நினைக்கலைங்க. நிஜமா நீங்க என்ன லவ் பண்றதா நினைச்சதா நான் உங்களை காதலிச்சேன். நில்லுங்க, இப்ப நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்கேன். ஆனா என்ன பழி வாங்கணும்னு நீங்க வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? எப்படியோ இப்ப நான் உங்க மனைவி ஆயிட்டேன். நடந்ததை மறந்துடுங்க. Stop it! Stop it! மறக்கிற மாதிரியா நீ காரியங்களை செஞ்சிருக்க. பல பேர் மத்தியில உன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானம் ஜென்மம் முழுக்க எனக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப சொல்றேன் கேளு. உன்னை பழி வாங்கத்தான் நான் உன்னை காதலிச்சேன். உன்னை பழி வாங்கத்தான் உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். நீங்க என்ன சொல்றீங்க? புரியும்படியா சொல்றேன் கேளு. ஊருக்கும் உலகத்துக்கும் தான் நீ என் மனைவி. ஆனா படுக்கையை நீ என் கூட பங்கு போட்டுக்க முடியாது. தாம்பத்திய சுகம் இந்த ஆயுசு பூரா உனக்கு கிடைக்காது. என்ன சாதாரணமா நினைச்ச எனக்கு சவால் விட்டல்ல, அதுக்கு தான் உனக்கு இந்த ஆயுள் தண்டனை. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப ஏன் டர்ன். இப்ப கூட உங்களை நான் சாதாரணமா தான் நினைக்கிறேன். என்ன உங்களால எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது. உங்களோட படுக்கையில படுத்தா தூக்கம் தான் கெடும். உங்களை விட்டு விலகி படுத்தா சுகமான தூக்கம் வரும். அந்த சுகத்தை தான் நான் விரும்புறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். ஏன் இந்த ரூம்லயே படுக்கிறேன்னு பாக்குறீங்களா? வெளியே போய் படுத்தா உங்களை கையால் ஆகாதவன்னு மத்தவங்க நினைச்சிருவாங்க. உங்க மானத்தை காப்பாத்த வேண்டியது உங்க மனைவியோட கடமை இல்லையா? என்ன சொல்ல? கவலைப்படாதீங்க அத்தை. நேத்து ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? என் கைய பிடிச்சுக்கிட்டு, சுமதி உன்ன மாதிரி அழகிய நான் பார்த்ததே இல்ல, உன்ன மனைவியா அடையறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நான் இப்ப பழைய சுந்தர் இல்ல, அடியோட தெரிஞ்சுட்டேன்னு கண்கலக்கி பேசினாரத்த. அப்படியாடா? வந்துட்டீங்களா? நான் பேசுனதெல்லாம் கேட்டீங்களா? நிஜம் தவிர நான் வேற எதையும் பேச மாட்டேன். ஓஹோ. கொடுங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பரவாயில்லையே சுந்தர், உன்னை ஒரே நாள்ல மாத்திட்டாளாடா? ஆமா ஆமா, ஒரே நாள்ல என்ன மாத்திட்டா. பாவம். ஹாய் சுமதி. ஹலோ ரேகா. ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் எம்கே நாராயணன், பேங்க்ல ஆபீசரா இருக்காரு. ஹலோ. ஹலோ, ஐ அம் சுமதி, ரேகாஸ் ஃப்ரெண்ட். ரேகா, உன் கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிடல? ஐ அம் சாரி டி, எங்க அப்பா பெங்களூர் கூட்டிட்டு போனாரு. போன இடத்துல ஒரே வாரத்துல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஏய், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே. ரேகா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கேள்விப்பட்டேன். உன்னோட கல்யாணம் புரட்சிகரமான கலாட்டா கல்யாணமாமே. பிரபு என்கிற ஆனந்த் என்கிற சுந்தர் எப்படி இருக்காரு? இப்ப சுந்தரத்தா இருக்காரு. எனக்காக மட்டும்தான் இருக்காரு, என்னோட மட்டும்தான் இருக்காரு. நீ ஆளையே மாத்திருவியே. சுத்தமா மாத்திட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், ஒரு நாள் வீட்டுக்கு வாயே. என் ஹஸ்பண்டோட வரேன். ஷூ. என்னங்க, பரப்பிடலாமா? ஓகே சசியோ, பாய் பாய். ஏய், தப்பு தவிரமா எதனா பண்ணி வைக்காத. ஆடிட்டர் கிட்ட ஒழுங்கா டீல் பண்ணணும். எல்லாம் நினைவு இருக்குமா? சரிப்பா. நீங்க கேட்ட இன்கம் டாக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வண்டியில வச்சிருக்கேன். நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணிடுறேன். என்ன மாமா, பெங்களூர் புறப்பட்டீங்களா? ஆமா, நானும் பெங்களூர் ஆபீஸ் சூப்பர்வைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இத இருக்கு. பாருமா, சுந்தர் எதையும் பொறுப்பா செய்ய மாட்டான். நேரங்காலத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டான். வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டான். மாட்டான்னு சொல்லி அவளையா பயமுறுத்துற? மாமா, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். என்கிட்ட ஒப்படைச்சாச்சுல, அவரை ஒழுங்கா பாத்துக்கிறேன். அப்பா, நேரமாச்சு. ராகுகாலம் வந்துட்டு போகுது. 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி, அடிக்கடி ட்ரங்க் கால் போடு. ஆபீஸ் ஒழுங்கா பாத்துக்க. உன் பொண்டாட்டிய ஜாக்கிரதையா பாத்துக்க. பத்திரம். சரி, வரேன்ப்பா. வரேன்ப்பா. வரேன். பாய்.
டேய் இன்னைக்கு மத்தியானம் நான் லஞ்ச் சாப்பிடணும். சாப்பிடலாமே, நான் வேணா உனக்கு கம்பெனி தரேன். உன் கம்பெனி யாருக்கிட்ட வேணும்? நம்ம ஸ்டெனோ ராணி இல்ல, அவகிட்ட போய் நைஸா என்னோட லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றியா? ஐயோ, பழைய தோழிக்கே அனுப்புறியே. ஏய் 1200 ரூபாய் சம்பளம் இதுக்கும் சேர்த்தாண்டா. அதுக்கு இல்லடா, உனக்கு கல்யாணம் ஆகி கண்ணுக்கு அழகா ஒரு மனைவி இருக்கா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில திருந்துறதுன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கே, அத பத்தி நீ யோசிக்கிறதே இல்லையா? டேய், என் ஃபேமிலி மேட்டர், என் பர்சனல் மேட்டர் இத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. எஸ் பாஸ். ஹலோ, கனெக்ட் வித் எம்டி ப்ளீஸ். நான் மிஸ்ஸஸ் சுந்தர் பேசுறேன். சீக்கிரம் கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ, நான் தான் சுமதி பேசுறேன். ஆபீஸ் ஹவர்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களை வீட்லயே டிஸ்டர்ப் பண்றது இல்ல, ஆபீஸ்லயே டிஸ்டர்ப் பண்ண போறேன். இப்ப அதுக்காக நான் போன் பண்ணல. உங்களுக்கு லஞ்ச் எத்தனை மணிக்கு அனுப்பணும்? லஞ்சா வேணாம். சோலால நான் ஒரு விஐபியை மீட் பண்ண போறேன். லஞ்ச் அங்கேயே பாத்துக்கிறேன். நீங்க எதை பாத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கங்க. வெள்ளச்சாமி, அம்மா இன்னும் அரை மணி நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடுமா? ஆயிடுமா. சரி. என்னடா எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. ஆனா நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். இன்னும் இல்லடா, நீ கொஞ்சம் வெளிய நில்லு. யாராவது என்ன பார்க்கணும்னு சொன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. யாரையும் உள்ள விடாத, ஜாக்கிரதை. இந்த ஆபீஸ்ல எல்லாரும் கௌரவமா வேலை பாக்குறாங்க, என்ன தவிர. வெளில நிக்கிறேன். ஐயோ ஐயோ, கடவுளே என்ன காப்பாத்து. புள்ளியரப்பா, நீ மட்டும் என்ன காப்பாத்திட்டா உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன். ஐயோ என்ன கஞ்சத்தனம், 108 உடைக்கிறேன். அதே வாங்க, எங்க இந்த பக்கமா? கையில என்ன கேரியர்? லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களா? உனக்கே மேனதெல்லாம். அவர் உள்ள இருக்காரா? அவர் உள்ள இருக்காரு, ஆனா யாரையுமே பார்க்க வேண்டான்னு, பார்க்க மாட்டேன்னு இருக்காருங்க. அப்போ நீ என்ன உள்ள விட மாட்டல? இது நீங்க போலாம், ஆனா உள்ள ஒரு ரகசிய ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. நீங்க போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா ரகசிய ஆலோசனை முடிஞ்சிடும். அவரும் ஃப்ரீ ஆயிடுவாரு, நானும் சேஃப் ஆயிடுவேன். என்ன தடுக்க உனக்கு என்ன தைரியம்? Get away from here. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்து மரியாதை கெட்டு போயிடும். போங்க மேடம். You bloody! ஆபீஸ்ல வேலை பார்க்க வந்தியா இல்ல வேற ஏதாவது அசிங்கமான தொழில் பண்ண வந்தியா? மேடம், என் பேர் யாட். நான் உங்களுக்கு போன் பண்ணப்போ சோலால ஒரு விஐபியை மீட் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிடுறேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு நாகரிகமா நடந்துக்க, நாணயமா நடந்துக்க இன்னுமா புத்தி வரல? இந்த பாரு சுமதி, என் சொந்த விஷயத்துல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமை இருக்கு. தாம்பத்திய சுகத்தை என்னால விட்டு கொடுக்க முடியும், ஏன்னா அது வாழ்க்கை பிரச்சனை இல்ல. ஆனா மனைவிங்கிற உரிமையை மட்டும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. காரணம், இது என் மான பிரச்சனை மட்டும் இல்ல, சமுதாயத்துல ஒரு கௌரவ பிரச்சனை. பாலு, கொஞ்சம் உள்ள வாங்க. எதுக்கு அவனை கூப்பிடுற? இந்த ஆபீஸ்ல ஒரு சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறியா? இந்த ஆபீஸ்ல இனிமே இந்த மாதிரி சீன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் கூப்பிட்டீங்களா? ஏன் மிஸ்டர், ஒரு நல்ல கௌரவமான ஆபீஸ்ல இருக்கீங்க, இன்னும் பழைய புத்தி போகலையே. சொன்னேனே, திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி சொன்னேனே, அவர் புத்தி மாறலையே. You idiot! இத பாருங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டையில நான் தலையிடுறது தப்புதான், என்ன விட்டுருங்க. ஹலோ மாமாவா? பெங்களூர்ல இருந்தா? அவருக்கு நான் லஞ்ச் கொண்டு வந்தேன். 2 பேரும் இங்கதான் சாப்பிட்டோம். அவர் நல்லா இருக்காரு. ஆபீஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்குது. அவரோட பேசணுமா? மாமா பேசுறாரு. அப்பா, எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. சுமதி நல்லா இருக்காளே, சந்தோஷமா இருக்கா? ஓகேப்பா. நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. எம்டி ரூமுக்குள்ள போய் அனாவசியமா பல்ல இழிக்கிறது, கண்ணை வெட்டுறது, உடம்ப நெளிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி யாராவது நடந்துகிட்டதா கேள்விப்பட்டேன், வேலை போயிடும். அதாவது ஏன் வேலை போயிடும். முடிஞ்ச வரைக்கும் எம்டி ரூமுக்குள்ள பொம்பளைங்க போறதை அவாய்ட் பண்ணுங்க. அவர் கூப்பிட்டா எப்படி சார் போகாம இருக்கிறது? வேலை செய்ய சொன்னா எப்படி செய்யாம இருக்கிறது? ஆபீஸ் வேலையை மட்டும் செய்யுங்க, மத்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். எஸ் சார். இப்ப கூட எம்டி சார் உள்ள கூப்பிடுறாரு. பாலு சார் உங்க ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னார்னு சொல்லட்டுமா? ஐயோ கவுக்கரியம்மா, எம்டி கூப்பிட்டா உள்ள போய் தான் ஆகணும். உட்கார சொன்னா சேர்ல மட்டும் உட்காரு, டக்குன்னு அவன் மடி மேல உட்காந்துறாத. சுமதி, ஆமா சுமதி, வாங்க அத்தை, வாங்க மாமா. என்னங்க என்னங்க, அத்தையும் மாமா வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஏமா சுமதி, உடம்பு கொண்டு இல்லையே, நல்லா இருக்கியா? அடிக்கடி டாக்டர் கன்சல்ட் பண்றியா? ஆமா மாமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து இல்லங்க,
நான் நமஸ்காரம் பண்றேன். குழந்தை ஆசைப்படுறால பக்கத்துல வந்து நில்லுங்களேன். நல்லபடியா பெத்து தாயும் சேயும் தீர்க்காயசா இருக்கணுமா? எழுந்துருமா. ஏண்டா 3 மாசமா முழுகாம இருக்கலாமே, இவ லெட்டர் எழுதிதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? துரை ரொம்ப பிஸி. போன் பண்ணி ஒரு வார்த்தை நான் அப்பா போறேன்னு சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேன். என்னது? நான் அப்பாவை போறேனா? சுமதி, என்ன இதெல்லாம்? பாத்தீங்களா பாத்தீங்களா மாமா, ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி நடிக்கிறத பாத்தீங்களா? உங்க ஜோக் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. அதானே? டேய், இனிமே தான்டா நீ அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமாண்டா, அழுங்காம நலுங்காம அவளை பூ போல வச்சுக்கணும். அப்பா அம்மா, நீங்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. சுமதி, அப்பா அம்மா கொஞ்சம் காஃபி கொண்டு வா. கலப்பாவது மண்ணாங்கட்டியாவது நாங்க 2 பேரும் தாத்தா பாட்டியா போற பெருமையில வந்திருக்கோம். ஏங்க, இதுக்கு பதில் நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே சொல்றேன். அத்தை, நான் புள்ளதான் பிறக்கோங்கிறேன், இவர் பொண்ணுதான் வேணுங்கிறாரு. தினம் ராத்திரியில நாங்க 2 பேரும் புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கிறது, பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு பேப்பர்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கோம். இதுக்கே பேப்பர் வேஸ்ட் பண்ணோம். ராதான்னு பேர் வச்சா போகுது. ஆம்பளைக்கும் பிறந்தும் பொம்பளைக்கும் பிறந்தும். முதல்ல குழந்தை பிறக்கட்டும். ஒரு நாள் நீங்க நிறைய குடிச்சிட்டு வந்தீங்க. அன்னைக்கு உங்க அறையில வந்து நான் பாட்டு பாடினப்போ நீங்க உங்களையே மறந்து கட்டில நாம 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டோமே, அது கூட ஞாபகம் இல்லையா? நோ, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நிதானம் தவறாம நல்லா யோசிச்சு பாருங்க. சுமதி, சுமதி, நான் நல்லா ஞாபகப்படுத்தி தான் சொல்றேன். அன்னைக்கு நீ என்ன மயக்க பார்த்த. ஆனா நான் எந்த சபலத்துக்கு ஆளாகாம உன்னை வெளியே தள்ளி கதவை மூடி தாப்பால் போட்டு இந்த பெட்ல வந்து படுத்துட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ ஏமாத்த முடியாது. நான் யாரை எதுக்காக ஏமாத்தணும்? நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கிற குழந்தை உங்களதுதான். அதை எந்த வகையிலையும் மறுக்க முடியாது. நோ, அது ஏன் குழந்தை இல்ல, அதை நான் ஒத்துக்க முடியாது. வெளியே சொன்னா வெக்கக்கேடு, உங்க மானம்தான் போகும். சுமதி, நான் உன்னை வெளியே அனுப்பி கதவை தாப்பால் போட்டனே, அது உனக்கு நிச்சயமா ஞாபகம் இல்ல? என்ன மார்ல சாச்சிக்கிட்டு சேர்த்து அணைச்சிங்களே, அது உங்களுக்கு நிச்சயமா ஞாபகம் இல்ல? நோ நோ நோ. எஸ் எஸ் எஸ். ஏன்டா ஒரே டென்ஷனா இருக்க? பயங்கர டென்ஷனா இருக்கேன். மனசு படபட நடிச்சுக்குது, கைகள்லாம் விட விட நடுக்குது. அப்ப டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டியதானே? டாக்டர் கிட்ட போனா அவர் பல கேள்விகளை கேட்பாரு. அப்புறம் நான் ஏதாவது உளறிடுவேன். அப்புறம் குடும்ப ரகசியம் எல்லாம் வெளியே வந்துடும்டா. குடும்ப ரகசியமா? ஆமாண்டா, ஆமா. நான் உன்னை கேக்குறேன், புருஷனும் மனைவியும் ஒண்ணு சேராம மனைவி எப்படிடா கர்ப்பமாக முடியும்? ஒரு பொண்ணு கர்ப்பமாறதுக்கு கட்டின புருஷன் தான் வேணுங்கிறது இல்ல, வேறொரு. அதையெல்லாம் சொல்லி என் வயித்தை கலக்காதரா. சுமதி இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்ல. சுமதி என்னடா செஞ்சா? அவன் 3 மாசமா கர்ப்பமா எங்க அப்பா அம்மாவை பெங்களூர்ல இருந்து வர வச்சிட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்பாவை பிரியா அரஞ்சண்ணா. டேய், ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தாம்பத்திய சுகம் கொடுக்க போறது இல்லன்னு அவகிட்ட சபதம் பண்ணிட்டதாக உன்கிட்ட சொன்னா இல்லையா? சொன்னேன். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அந்த சபதத்துல இருந்து நான் தவறவே இல்ல. அப்புறம் எப்படிடா அவ கர்ப்பமாக முடியும்? ஆயிட்டதான் சொல்றியே. நான் சொல்லலையேடா, அவ சொல்றாளே. ஆனா பிறக்க போற அந்த குழந்தைக்கு நிச்சயமா நான் தகப்ப இல்ல. அப்படின்னா சுமதி நீ சந்தேகப்படுறியா? அவனுக்கு துரோகம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா. அப்புறம் என்ன, அவகிட்டயே கேட்ட வேண்டியதானே, அது யார் குழந்தைன்னு? கேட்டனே. ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஏற்பட்ட பலகீனத்தை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அது நிச்சயமா உங்க குழந்தைதான் அடிச்சு சொல்லிட்டாரே. கதையிலேயே இப்பதான் டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பமாகுது. சம்பவம் நடந்த ராத்திரி எப்படி என்ன நடந்தது கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அன்னைக்கு ராத்திரி என் வாட்ச் பிரகாரம் மணி 9 இருக்கும். வாட்ச்ல 9 மணி, வால் கிளாக்ல என்ன டைம்? இப்ப அதுவா முக்கியம். சரி, சுமதி என் ரூம்குள்ள வந்தா. வழக்கம் போல நான் குடிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு லிமிட்ல இருந்தியா இல்ல லிமிட்டை தாண்டிட்டியா? லிமிட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி. வீக் பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் சுமதி நைட் ட்ரெஸ் போட்டு வந்தா. வீக் பாயிண்ட் நம்பர் 2. மேல பாட்டு பாடி செக்ஸியா பல போஸ் எல்லாம் கொடுத்தா. வீக் பாயிண்ட் நம்பர் 3. சில சமயங்கள்ல நான் தடுமாட்டேன், அப்புறம் சமாளிச்சுக்கிட்டேன். எல்லா பாயிண்ட்டும் காலி. அப்ப வலையில நீ விழுந்துட்ட. அது உன் குழந்தைதான். கேட்டியா எக்கோ? இல்லடா, எனக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி சுமதியை கையை பிடிச்சி பெட்ல இருந்து எழுப்பி தர 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 இழுத்துட்டு போய் ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை மூடி பூட்டிட்டு நான் என் பெட்ல போய் படுத்துட்டேன். எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. நீ தண்ணி அடிச்சா உனக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும். பல பார்ட்டில ஓவரா தண்ணி அடிச்சிட்டு கண்டபடி பெனாத்திட்டு அடுத்த நாள் காலையில எங்கிட்டயே வந்து நான் நைட் ஏதாவது பேசினேனா
என்ன சாப்பிட்டேன், எப்படி எங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னு பல தடவை என்கிட்ட கேட்டிருக்க. நீ தண்ணி அடிச்சா என்ன சரின்னு உனக்கே தெரியறது இல்லடா. அன்னைக்கு கூட என்ன நடந்ததுங்கிறத நீ மறந்துருக்கலாம். அதனால சுமதி சொல்றதுதான் கரெக்ட். அப்படின்னா சொல்ற? ஆமா. கொஞ்சம் இரு. இல்ல, நிச்சயமா இல்ல. நான் சொல்றதுதான் கரெக்ட். நிச்சயமா அது என் குழந்தை இல்லவே இல்ல. அப்படின்னா சுமதி உன்னை வேணும்னே டீஸ் பண்றாளா? கர்ப்பம் பொய் சொல்லி ஏமாத்துறாளா? கரெக்ட். இருந்தாலும் இருக்கும்டா. அப்ப அவளை ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாத்துரு. குட் ஐடியா. மிஸ்டர் சுந்தர், நீங்க ஃபாதர் ஆக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆர் யூ ஷூர்? அவ பிரெக்னன்ட் தானா? என்னடா கேள்வி இது? லேடி டாக்டரே பார்த்து சொல்றாங்க. தரோவா செக் பண்ணிட்டேன். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இன்னும் 6 மாசத்துல அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்கத்தான் போகுது. அதுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல என்ன மறக்காம கூப்பிடுங்க. ஓகே? ஓகே. மிஸ் ராணி, உள்ள வாங்க. லெட்டர் டிக்டேட் பண்ணோம். எஸ். குவார்டர்லி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா. ஓகே. கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போதாமே. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வாங்கிக்கங்க. போங்க. ஓகே சார். எஸ் சார். Take down to Jalan Industries, Bombay, with reference to new project dash estimation. கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க அப்பாவாக போறீங்களாமே. எங்களுக்கெல்லாம் ட்ரீட் உண்டு இல்லையா? லெட்டர் நாளைக்கு டிக்டேட் பண்றேன். யூ கேன் கோ. எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. மறக்காதியா? ஒன்னு எடு. நீ எடுத்துக்கமா. நீ எடுத்துக்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஜென்ஸ் கிடையாது. நானும் சாப்பிடுறேன். பாலு, என்னங்க கலாட்டா? ஆபீஸ்க்கு ஸ்வீட் சாப்பிட வந்தீங்களா, வேலை செய்ய வந்தீங்களா? உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். இந்த சந்தோஷமான செய்தியை நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு சொல்றதுல என்ன தப்பு? நீங்க கூல் ஆகிறதுக்கு கூல் ட்ரிங்க் குடிங்க. அப்பா, பாலுவையும் கூட்டிட்டு நந்தி ஹில்ஸ் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். நந்தி ஹில்ஸா? என்னடா திடீர்னு? என்னடா திடீர்னு? என்னமோ நினைச்சேன், ஒரு சேஞ்சுக்காக போயிட்டு வரலாம் தான். சாருக்கு எத்தனை நாள் கேம்ப்? சாருக்கு எத்தனை நாள் கேம்ப்? 24ஆம் தேதி டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அன்னைக்கு காத்தாலே வந்துடுறேன். என்னடா திடீர்னு நந்தி ஹில்ஸ் சொல்ற? விட நடுங்குமே. குளிர்ல உறைஞ்சு சுருங்கி போயிடுவேனே. என்னடா ரொம்ப கவலைப்படுற மாதிரி காது குத்துற? இந்த காலத்து பசங்களுக்கு சூடு ஏத்திக்க தெரியாது. எம்டி என்ன தப்பாவா சொல்ல போறீங்க? ஒரு ஆஃப் வாங்கிக்கலாம். நேரத்தோட பொறுப்பலாம் வா. என்னங்க, இருங்க ஒரு நிமிஷம். குடிங்க. எதுக்கு இது? குடிங்க சொல்ற. குடிடா. குடிக்க தானே புதுசா? ஒரு லார்ஜ் தானே. அடி சும்மாறா. நீங்க மாடியில இருந்து இறங்கும்போது ஒரு கருப்பு பொண்ணு குறுக்க போச்சு. அதனாலதான். கூட ஒரு கருப்பனை கூட்டிட்டு போறானே, இதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? ஏண்டா சுந்தர், நந்தி ஹில்ஸ் சுமத்தி கூட்டிட்டு போக கூடாது? அவரு கூப்பிட்டாரு மாமா. நீ வந்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்னாரு. நான் தான் வேண்டாம், வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். 24ஆம் தேதி காலையிலயே வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க. என்னங்க, நீங்க திரும்பி வரும்போது உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்திருக்கோம். அதாவது ஸ்வீட் சர்ப்ரைஸ். பெட்டி கொடுங்க, கார்ல கொண்டு போய் வச்சிடறேன். இது உங்க தர்மபத்திரியோட கடமை இல்லையா? பரவாயில்லையே, சிஸ்டர் நல்லாவே வர்றாங்க. என்னைக்கிட்ட நம்ம மெட்ராஸ் போறோம்? என்னைக்காவது போறோம். இப்ப அதுக்கு என்ன? இல்ல, இங்கேயே பர்மனண்டா தங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் மெட்ராஸ்க்கு லெட்டர் போட்டு என் சம்சாரத்தையும் வரவழிச்சிருவேன். அதான் எனக்கு கிண்டலா? மெட்ராஸ் நினைச்சாலே அடி வைத்த கலக்குதுடா. என்ன இருந்தாலும் சுமதி. ஐயோ போறோம்பா, தினம் உன் கதையா? ஃபார் ஏ சேஞ்ச் என் கதையை கேள. அன்னைக்கு நான் ரூம்ல தனியா இருந்தேன்னா சுந்தரி டிஃபன் கொண்டு வந்தா. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தாரு. 1000 தடவை கேட்டேன்டா. அப்ப நீயும் சும்மாவா, நானும் சும்மா வரேன்.
நான் ஓகே. நானும் ஓகே. அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம். சுமதிய பிரசவத்துக்கு பெங்களூர் அழைச்சிட்டு போறதா நானும் என் ஒய்ஃபும் முடிவு பண்ணிட்டோம். ஏண்டா சரிதானே? அவரை நினைச்சாதான் மாமா என் மனசுக்கு வருத்தமா இருக்கு. அவ்வளவு நாள் என்ன பிரிஞ்சு எப்படி இருக்க போறாரோ. ஏண்டாட்டா ஏங்க ஏங்க ஒரு 2 மாசம் எப்படியாவது சமாளிச்சுக்கங்க. என் ஞாபகம் நடுராத்திரில வந்தா உடனே ட்ரங்கால் போட்டு என்கிட்ட பேசிடுங்க. அப்படியாவது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். அவனுக்கே உபதேசம் பண்ற, அவனுக்கு எல்லாம் சமாளிக்க தெரியும். ஏங்க எனக்கு சுகப்பிரசவமாயி உங்களுக்கு ஒரு அழகான மகனோ மகளோ பிறந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா, அன்னைக்கு புறப்படுறதா மாமா முடிவு பண்ணிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. இருங்க மாமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இரு. இது பாருங்க, சனிக்கிழமை தலைக்கு ஷாம்பு போட்டு குளிங்க, இல்லன்னா முடி வரைச்சிடும். அப்புறம் தலையை பிச்சுக்கிட்டு நிப்பீங்க. இல்ல அசையாம இல்ல. ரெடியா? படிடா. இது உனக்கு சோதனையான காலம். ஐயோ. சமுதாயத்தில் உனக்கு ஒரு இகழ்ச்சி ஏற்படலாம். அதை தாங்கிக் கொள்ளும் மனோதிடம் வேண்டும். டேய் சுமதி மாத்திரம் உனக்கு துரோகம் பண்ணல, இந்த மிஷினும் உனக்கு துரோகம் பண்ணுது. நான் செஞ்ச பாவண்டா, நான் செஞ்ச பாவம். எது சுமதி உனக்கு மனைவியா வாச்சுதா? நீ எனக்கு ஃப்ரெண்டா வாச்சது. ஏண்டா நிம்மதியா இருந்த என்ன மிஷின் மேல ஏத்தி வச்சு இப்படி ஒரு துரதிஷ்ட காட் தேவையா? உன்னை உதச்ச என்ன? என்னடா உதைக்கிற? மிஷின்ல ஏதாவது கோளாறு இருக்கும். இன்னொரு தடவை பாத்துருவோம். இன்னொரு தடவையா? பாத்துருவோம்டா. காசு என்ன தானே ஏறு. நீ எடுக்காத, நான் எடுக்கிறேன். அதிர்ஷ்டம் மாறும். படிடா. இது உனக்கு சோதனையான காலம். ஐயோ சமுதாயத்தில் போதும். அதேதானா? அதேதான். வாடா போலாம். இருடா, 2 தடவை பார்த்தா சரியா வராது. 3ஆம் தடவையும் பார்க்கணும், அப்பதான் கரெக்டா வரும். டேய் இந்த மெஷின்ல இருக்கிற எல்லா கார்டுலயும் ஒரே விஷயத்தை தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. வாடாண்ணா. நீ போ, நான் பாத்துட்டு வந்துடுறேன். நமக்கு என்ன வருது பாப்போம். இப்போ உன் நண்பனுக்கு சோதனையான காலம். வகையா மாட்டிக்கிட்டான். ஓகே. மாப்பிள உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான். என்ன கேளுங்க மாமா. ஒண்ணு இல்ல, உங்க ஆபீஸ்ல லோன் கேட்டா கொடுப்பாங்கல்ல? இப்ப பணத்துக்கு என்ன மாமா அவசியம்? சுந்தரியோட வைத்திய செலவு வளகாப்பு செலவுலாம் இருக்க. வளகாப்பா? ஆமா, சுந்தரிக்கு இது 7வது மாசம்ல. என்கிட்ட முழுகாம இருக்கேன்னு சொன்னா ஏதோ விவரம் புரியாம சொல்றான்னு நினைச்சேன். நீங்க என்னடா 7வது மாசம் சொல்றீங்க? கல்யாணம் ஆகி 6 மாசம் தானே ஆகுது. என்ன மாப்பிள இப்படி குழம்புறீங்க? குழம்பாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு கணக்குல 1 மாசம் இடிக்குதே. நான் ஒத்துக்க மாட்டேன். மாப்பிள அவசரப்படாதீங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு ரூமுக்கு வந்தால, அப்ப லைட் ஆஃப் ஆச்சுல, அன்னையில இருந்து கணக்கு பாருங்க. கணக்கு டாலி ஆகும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கணக்கு. எனக்கு தெரியும். சுந்தரி, மாப்பிள சுந்தரி இப்படி பக்கத்துல வாமா. உனக்கு எத்தனை மாசம் ஆச்சு? கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வயித்துக்குள்ள குழந்தை ஃபுட்பால் ஆடுது. எத்தனை கோல் போட்டிருக்கு? ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து கணக்கு வச்சா கூட 6 மாசம் தானே ஆகுது. மாமா 7 மாசம் சொல்றாரு. என்னங்க தம்பி இது? பொம்பளைங்க எப்பவுமே முழுகாம இருக்கிறது தெரிஞ்ச உடனே 40 நாளே 2 மாசம்னு கணக்கு வைக்கிறது வழக்கம் தான். நீங்க கணக்கு வச்சுக்கிட்டா என் கணக்குல 1 மாசம் இடிக்குதே. மாமா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. பிறக்க போற குழந்தை என்னோட தானே? மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம மண்டையை உடைச்சு விடுவேன். அது செவனேன்னு பம்பரம் விளையாண்டுக்கிட்டு பட்டம் விட்டு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்து தாலியை கட்டி விட்டு குழந்தையும் கொடுத்து விட்டு விளையாடுற நீ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். அத்தை அத்தை எங்கப்பா? அத்தை, சாதாரணமா இந்த பொம்பளைங்க 40 நாள் 2 மாசம் அப்படித்தானே கணக்கு வச்சுப்பீங்க? ஆமாங்க தம்பி, நடைமுறையில அப்படித்தான் கணக்கு வைப்போம். நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா எனக்கு இடிக்கிற அந்த 1 மாசம் ஓகே. ஓகே ஓகே. மாப்பிள இப்படி அடிக்கடி சந்தேகப்படக்கூடாது, அசிங்கம். தப்பு என் பேர்ல இல்ல மாமா. என் ஃப்ரெண்டு சுந்தர் கதையை கேட்டு கேட்டு எனக்கும் அந்த வியாதி வந்துருச்சு. அவன் கதையை கேட்டு நான் குழம்பிட்டேன். நான் மட்டும் இல்ல, அவன் கதையை யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்க மூளை குழம்பிடும். நீ வண்டி நிறுத்துறா. எதுக்குடா? நிறுத்த சொல்றேன். எதுக்குடா நிறுத்த சொன்ன? அங்க பார், கடைசியா அவங்கிட்ட கிளி ஜோசியம் கட்டுறோமா? நம்ம தலையெழுத்து மரத்தடி ஜோசியம் வரைக்கும் வரணுமா? நம்ம தலையெழுத்து இல்ல, உன் தலையெழுத்து. இவங்கிட்ட போய் ஜோசியம் கேட்கணுமாடா? அவன் ஜோசியம் பார்க்க மாட்டான்டா. கிளி ஒரு அட்டை எடுத்து கொடுக்கும், அத அவன் படிப்பான். நல்லதா 4 வார்த்தை வந்தா நீ நிம்மதியா தூங்கலாம்ல. அப்ப பாத்துடலாங்கிற. நீ கீச்சு கீச்சுக்குது பார். அப்படின்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இறங்கு. வாங்க வாங்க. என்னப்பா கிளி எல்லாம் சௌக்கியமா இருக்கா? சௌரியத்துக்கு என்னங்க குறைச்சல்? சம்பாதிக்கிறதுல அதுக்கு பாதி எனக்கு பாதிங்க. பார்ட்னர்ஷிப் கம்பெனியா? ஆமாங்க. என்ன பளபளன்னு பேசிக்கிட்டு வந்த வேலையை கவனிக்காம ஏன்பா ஜோசியத்துக்கு எவ்வளவு?
ஆண்கள் எடுத்தா 8 அணா, பொண்கள் எடுத்தா 1 ரூபாங்க. இந்தா ₹1 வச்சுக்க. 1 ரூபாயா? பாத்தீங்களா புத்தி காமிச்சிட்டான். பொம்பளை கிளினா கூட விட மாட்டான். காமாட்சி வெளிய வாடி. ஐயா சந்தோஷப்படுற மாதிரி நல்ல அட்டையா எடுத்து கொடு வா. காமாட்சின்னு ஞாபகம் வருது. ஏண்டா ஆடிட்டர் பொண்ணு காமாட்சியோட சுத்திட்டு இருந்தியே, அவ என்னன்னு? டேய், அவன் 2 குழந்தைய பெத்துக்கிட்டு எவனோடய செட்டில் ஆயிட்டா. அப்படியா? இப்போ அதை பத்தி என்ன எடுக்க சொல்லியா? ஐயப்பா வந்திருக்க. ஆஹா. சாமியே சரண ஐயப்பா. ஐயப்பா வந்தா என்ன? அதாவது கிரக நிலை கேட்பவரே, நிஷ்டையிலே இருந்து மனத்துறவு அடைந்த பெரியோர்கள் நிமலன் தாளை தொடுத்து காம வேட்டையிலே மதிமயங்கி தாலி கட்டின நாள் முதலாக விரக்தியிலே வேதனைப்படும் நிலை. சபாஷ். டேய், என்னடா சொல்றான்? நீ காம வேட்டை ஆடினியா? அது நிஜம். நீ யார் கழுத்தியோ தாலி கட்டினியா? அதுவும் நிஜம். எனக்கு விரக்தியா? எப்போ இவங்கிட்ட வந்தனோ அதுவும் நிஜம். ஓ, சந்நியாச யோகம் உனக்கு நடப்பதனாலே நீ துறவு பூண்டு முக்தி அடையும் ஆக்கம் ஏற்பட நீ இமயமலை உச்சிக்கு யோ, செல். நிறுத்தியா? வாடா போலாம். எங்க நேரம் இமயமலைக்கே வா. இல்ல, வீட்டுக்கு போய் 1/2 பாட்டில் விஸ்கி அடிச்சு எல்லாத்தையும் மறந்து தூங்க போறேன். இவன் திருந்தவே மாட்டான். வாடா டேய். ஹலோ, நான் சுந்தர் பேசுறேன். யார் அப்பாவா? என்னப்பா? கங்க்ராச்சுலேஷன்ஸா. குழந்தை பிறந்துச்சா? பெண் குழந்தையா? நான் இப்போ புறப்பட்டு வரேன். பாலு, பாலு, ஏண்டா கத்துற? குடி முழுகி போச்சுடா. யார் குடி? குன்ன குடி, இறங்கி வாடா. இந்த வரேன். என்னடா பதற? பதற வச்சுட்டாளே. யாரு? குழந்தை பிறந்துருச்சான். அப்பா கிட்ட இருந்து போன் வந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தாயும் செய் நலமா. டேய், அரஞ்சனா, அது யார் குழந்தையோ என்னமோ, இந்த அவமானத்தை என்னால எப்படிடா தாங்கிக்க முடியும்? ஒண்ணு செய், குழந்தை உன்னோடதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பாத்துறேன். ரத்த பரிசோதனையா? சிசுவ ஊசியால குத்தி அந்த பாவம் வேறயா? எந்த தமிழ்நாட்டு பொண்ணுமே கடவுள்னா பயப்படுவா. நாம நேரா பெங்களூர் போறோம், சுமத்திய பாக்குறோம். கற்பூரத்தை ஏத்தி வச்சு அந்த குழந்தை உன்னோடதான்னு சத்தியம் பண்ணி கற்பூரத்தை அணைக்க சொல்றோம். அவ கற்பூரத்தை அணைச்சிட்டா குழந்தை ஒண்ணுதான். டேய், வெறும் கற்பூரத்தை ஏத்தி அணைச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். வெங்கடாச்சலபதி பணத்துக்கு முன்னாடி கற்பூரத்தை ஏத்தி அணைச்சாதான் நான் ஒத்துக்குவேன். எனக்கு அவர் மேல தான் நம்பிக்கை. அதுவும் கரெக்டா. உடனே பெங்களூர் போவா. எங்க ஒரு அழகான வெங்கடாச்சலபதி படத்தை கொடுங்க. டேய், எல்லா வெங்கடாஜலபதியுமே அழகா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இந்த 3 சைஸ்ல எது வேணாலும் எடுத்துங்க சார். சின்னதா கொடுங்க, மாருதியில வந்திருக்கோம். ஆ? இது ரொம்ப சின்னதா இருக்கே. இது ஜோடியோட இருக்கு. தனியா அம்சமா இருக்கு. எவ்வளவுங்க? 12 ரூபா. 12 ரூபாவா? ஒரு 8 ரூபாய் கொடுக்குறீங்களா? நீ வெங்கடாஜலபதிக்கு பேரம் பேச கூடாதா? தப்பு தப்பு. இந்தாங்க 20 ரூபாய் வச்சுங்க. எங்க கற்பூரம் இருக்கா? கழுதை, இது கற்பூர கடை தான்டா. 4 நாள் கற்பூரம் கொடுங்க. ஐயோ, சுமத்தி யோசிச்சு சத்தியம் மண்டத்துக்குள்ள இவ்வளவு கட்டி அணைஞ்சே போயிடும். கஞ்சத்தனம் பண்ணாத, பெரிய கட்டியா வாங்க. ஏப்பா, 2 ரூபாய்க்கு பெரிய கட்டியை கொடுப்பா. சரிங்க. குடிய வாடா. ஏண்டா, சுமதி கற்பூரத்தை அணிச்சு சத்தியம் பண்ணிட்டா என்னடா பண்றது? குழந்தைய தூக்கி கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துட வேண்டியதுதான். அதான் வழியா? வேற வழியே இல்ல. ஏண்டா, அவ போய் சத்தியம் பண்ணிட்டா திருப்பதி வெங்கடாச்சலபதி அவளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. ஆனா அவ ஒருவேளை முருக பக்தியா இருந்தான்னு வச்சுக்க, முருகன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரு. அப்புறம் முருகனுக்கும் வெங்கடாச்சலபதிக்கு தான் தகராறு. இவ தப்பிச்சுக்கோல. சுந்தர். அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? ஆமாப்பா, அப்பா செங்கல் படத்தா சொன்னாரு. கார்லயே வந்துட்டீங்களா? ஆமாமா, நேரா நர்சிங் ஹோம் தான் வரோம். ஆமா, அப்பா எங்க? காபி சாப்பிட்டு வரேன்னு வெளியே போயிருக்காரு. என்னடா இதெல்லாம் பேசிட்டு முதல்ல உன் குழந்தைய பாப்போம். ஆமா, வார்டு நம்பர் என்ன? மாடியில 18 நம்பர்ப்பா. மாடி 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 எங்க? அதோ வா. யார் நீங்க? அந்த அம்மாவோட புருஷன். ஓ, உங்க குழந்தைய பார்க்க வந்திருக்கீங்களா? பெண் குழந்தை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பேஷண்ட் அசந்து தூங்குறாங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐயோ, என்னடா? டேய் சுந்தர், குழந்தை லேசா ஒஞ்சாடியா இருக்குடா. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஜாடை இருக்கேடா, என்ன சொல்றேன்.
அமெரிக்கால ஒருத்தன் ஜப்பான்ல ஒருத்தன் ஒரே ஜாடியா இருக்கிறது இல்லையாடா? அந்த கேஸ் தான்டா இது. ஒரே அப்பா அமெரிக்கா போயிருக்கலாம், அங்க இருந்து ஜப்பான் போய் தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா? அதுவும் நியாயம் தான். குழப்பாத. என்ன சத்தம்? வணக்கம். வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். குழந்தைய பாத்தீங்களா? அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல? பேசாத. இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். சொல்றா. இத பாருங்க சிஸ்டர், இந்த குழந்தை சுந்தருக்கு தான் பிறந்தது நீங்க சொன்னா உங்க கையால கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணணும். அப்பதான் இந்த குழந்தைக்கு அப்பனா இருக்க சுந்தர் சம்மதிப்பான். ஓகேடா? நோ, வெறும் கற்பூர தணிச்சா நான் சம்மதிக்க மாட்டேன். வெங்கடாச்சலபதி படத்துக்கு முன்னாடி கற்பூர தணிச்சாதான் நான் சம்மதிப்பேன். ரெடியா? நான் ரெடி. அத படத்தை வைங்க. கட்டு. கற்பூரத்தை வைங்க. கற்பூரத்தை கொளுத்துங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, யாரும் போய் சொல்லக்கூடாது. 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. சத்தியமா இது என் கணவர் சுந்தரத்தோட குழந்தை இல்ல. நினைச்சேன் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, என்ன மோசம் பண்ணிட்டியே. இதனால என்ன தெரியுது? யாருமே ஃபர்ஸ்ட் நைட்டை மிஸ் பண்ண கூடாதுன்னு தெரியுது இல்ல? இது ஒரு படிப்பினை. 2 பேரும் புலமாதீங்க. இன்னொரு சத்தியம் பாக்கி இருக்கு. இன்னொரு கற்பூரம் கட்டி இருக்கா? இல்லையே, ஒரு கட்டி தானே கொண்டு வந்தோம். சரி பரவாயில்ல, இதையே கொளுத்துங்க. மறுபடியும் 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. சத்தியமா சொல்றேன், இது ஏன் குழந்தையும் இல்ல. வாட்? ஏன் குழந்தையும் இல்ல, உன் குழந்தையும் இல்ல? பானு, டேய் சத்தியமா இது என் குழந்தை இல்லடா. அம்மா, நேரமாச்சு. என் புருஷன் காத்துட்டு இருக்காரு. என் குழந்தைய கொடுங்கம்மா. 100 ரூபாய் கொடுக்கும்போது என்ன சொன்ன? 2 மணி நேரமாவது குழந்தை இங்க இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? டேய் இது வாடகை குழந்தைடா. ஆமா, இது வாடகை குழந்தைதான். சரிம்மா, குழந்தை எடுத்துட்டு போ. சுமதி, இது என்ன குழப்பம்? நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்க, நாங்க முடிச்சு வச்சோம். போய் உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. அப்பா, என்னடா குழந்தை பாத்தியா? கொஞ்சம் இடம் இருக்கா? என்ன பேரை கூப்பிடுற? நிறுத்துக்கப்பா. சுமதி வாடகை குழந்தைய வாங்கி வச்சுட்டு எனக்கு குழப்பம் இருக்கா? என்னன்னு கேட்டா உங்களை கேட்க சொல்றா. டேய் சுந்தர், உன் கல்யாணத்துல இருந்து முதலிரவு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சுமதி என்கிட்ட எப்போ சொல்லிட்டா. நீ திருந்தறதுக்காகவும் உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கறதுக்காகவும் அவ ஒரு நாடகம் தயார் பண்ணினா. நாங்களும் ஒத்துழைச்சோம். ஆமாப்பா. அப்போ டாக்டர் பாரதிகிருஷ்ணன் சொன்னது பொய் சொல்றதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுத்தவன். டேய் பயங்கரமான செட்டப்டா. ஏண்டா சுமதியை தனியா விட்டுட்டு வந்த? ஆமாமா, இப்ப போய் அவளை கூட்டு வந்துடுறேன். நீங்க தானே மிஸ்டர் சுந்தர்? ஆமா. சுமதி அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. லெட்டரா? எதுக்கு? என்ன எதிர்ப்பா? ஏண்டா பதற? படிச்சு பாருடா. டே பாலு, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நீயே படுறா. படுறா. மரியாதைக்குரிய சுந்தருக்கு, நாம் இருவரும் சந்தித்த நாளிலேயே ஒருவருக்கொருவர் சவால் விட்டுக் கொண்டோம். என்ன காதலிச்சு கைவிட்டு என் கொட்டத்தை அடக்க நீங்க நினைச்சீங்க. உங்க கல்யாணத்தை நிறுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும்னு நான் நினைச்சேன். அப்ப நான் ஜெயிச்சேன். நம்ம வாழ்க்கை பூரா சவாலுக்கு சவாலா பழிக்கு பழி வாங்குறதா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த வேதனையான வாழ்க்கை உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். அதனால உங்களை விட்டு பிரியறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன தேட வேண்டாம். அவள மாதிரி ஒரு மனைவி இனிமே எனக்கு அமைய மாட்டா. இனிமேவா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அவனுக்கு? ஏதோ அவசரத்துல உளறிட்டேன்டா. வாடா போய் தேடுவோம். டேய் பேசாம ஃபர்ஸ்ட் நைட்லயே நீ ஒத்து போயிருக்கலாம்டா. குழந்தை குழப்பமும் வந்திருக்காது. இப்படி பெங்களூர்ல தெரு தெருவா அலைய வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. வாய மூடி தேடுறா. சுந்தர், இந்த விதான் சௌதா ஒரு தடவை சுத்தி வாயேன். எதுக்குடா? சுமத்தியும் தேடின மாதிரி இருக்கும், நானும் விதான் சௌதாவை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். சுமத்தி புண்ணியத்துல பாதி பெங்களூர் பார்த்தாச்சு. என் பழப்போன கேலியா போச்சுடா. வா வா. ஏண்டா, அவதான் இத்தனை நாளா புள்ளத்தாச்சியா நடிச்சாலே, அப்பவே அவ வயிற்றுல இருந்தது குழந்தையா இல்ல தலகாணியான்னு சோதிச்சு பாத்துக்க கூடாது? சோதனை பண்ணணும்னா அவன் படவெல்லாம் அவுத்திருக்கணும். அந்த நேரத்துல மனசு மாதிரி ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டா என் சபதம் என்ன ஆகுறது? ஒன்னும் ஆயிருக்காது. கதை அப்பவே முடிஞ்சிருக்கும். இந்த அலைச்சலும் நமக்கு இருந்திருக்காது. பெங்களூரே தனியா அழுகுடா. ஏண்டா, பெங்களூரை ரசிக்க வாய்ப்பா என் கூட வர? சுமதியை தேடுறது போர் அடிச்சு போச்சுடா. நேரா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தேடுவோம். கேப் விட்டு தேடினாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க சொல்றது அப்பா, நான் சுமதி எங்க தேடியும் கிடைக்கல. பெங்களூர்ல ஒரு சந்து பொந்து பாக்கி இல்லாத தேடிட்டோம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணிருக்கேன். இப்போது உனக்கு புத்தி வந்தா சரிதான். சரி சரி, ஏதோ தந்தி வந்திருக்குது ஆபீஸ்ல இருந்து. பெட் மேல வச்சிருக்கேன், போய் என்னன்னு பாரு. Happy birthday to you, my son.